Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing. Hi everyone. Yeah, hi ma'am. Hi sir. So stock market la 21 years ko experience irukku. Mr. Saravanan sir da இன்னைக்கு நம்மளோட வெபினார்ல ஸ்பீக்கரா இருக்க போறாங்க. And he is a trader and trainer, overflow, order flow and market profile analysis. Welcome sir. So என்னோட ஸ்கிரீன் வந்துட்டு என்னென்ன தெரியுதா? கிளியரா இருக்கா? என்னோட Yes, பிபிடி தெரியுதா? ஓகே, ஆக்சுவலாக மேம் வந்துட்டு என்னென்ன சொன்னாங்க, ஸோ மார்க்கெட்டில் 21 இயர்ஸாக இருக்கிறாங்கன்னு. ஸோ நான் மார்க்கெட்டில் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டது, மார்க்கெட்டில் நிறையா வருஷம் வந்துட்டு என்னென்னா இருந்தோம் அண்டு நிறையா பணம் இருந்தால் மார்க்கெட்டில் வின் பண்ணிடலாம் அப்படின்னு வந்துட்டு என்னென்னா நான் நினச்சேன். நிறையா நாலேஜ் இருக்கிறவங்க, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, நிறையா பணம் வச்சுருக்கவங்க மார்க்கெட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக இல்லை. அதுக்கு நானே ஆகச்சிறந்த வந்துட்டு உதாரணம். ஸோ நானும் மார்க்கெட்டில் 2002 இருந்து வந்துட்டு என்ன இருக்கிறேன். அது வந்துட்டு என்னென்னா அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக ஆக்சுவலாக வந்துட்டு என்ன இல்லை. உண்மை வந்துட்டு என்னன்னா அதுதான். ஸோ என்னன்னா மார்க்கெட்டில் நம்ம தொடர்ச்சியாக வந்துட்டு தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது மார்க்கெட்டு ஒரு விஷயத்த நமக்கு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னீங்கன்னா நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம். அந்த நம்பிக்கை வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுற முடியுமா, இல்லைன்னா அது குருட்டு நம்பிக்கையா அப்படின்னு தெரியாமலே வந்துட்டு என்னென்னா காலங்கள் கடந்துரும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட காலங்களும் வந்துட்டு என்னென்னா அப்படி தான் கடந்தது. ஸோ அப்போது எனக்கு என்ன எடுத்து அப்படின்னீங்கன்னா நானும் பண்ணாத அனலைசிஸ் இல்லை, எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் அந்த சப்ஜெக்டில் வந்துட்டு நானும் வந்துட்டு என்னென்னா அதில் ஒர்க் பண்ணியிருப்பேன், அதில் வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருப்பேன், பேக் டெஸ்ட் பண்ணியிருப்பேன், லைவ் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் எண்டு என்னன்னு பார்த்தோம்னா அதோட ரிசல்ட் வந்துட்டு 0வாக தான் இருக்கும். ஸோ அப்போது நான் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு என்ன இருக்கிறேன், அது என்ன விஷயம் அப்படின்றத தான் தேடிட்டு இருக்கிறேன். அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் வால்யூம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப லேட்டராக தான் தெரிய வந்தது. கண்கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி ரொம்ப லேட்டராக தான் தெரிய வந்தது. ஏன் வால்யூம் அப்படின்றதுனா, இப்போ மார்க்கெட் அப்படின்றதே வந்துட்டு என்னன்னா 2 டைப் ஆஃப் ட்ரேடர் இருப்பாங்க. ஒருத்தங்க ப்ரைஸ் பேஸ்டு ட்ரேடர், ப்ரைஸை பேஸ் பண்ண அனாலிசிஸ், லைக் வந்துட்டு என்ன எலியட் வேவ், உல்ஃப் வேவ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ப்ரைஸ் ஆக்ஷன், இருக்கிற 1008 இண்டிகேட்டர், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஸோ கால்டு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்துட்டு என்னவா இருக்கும்னா ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு மூவிங் ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் எந்த பேஸ் பண்ணுது, ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு எலியாட் வேவ் அப்படின்றத எடுத்து இருக்கிறோம், அந்த வேவ் அந்த ப்ரைஸை அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போது எல்லா அனாலிசிஸுமே வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்னீங்கன்னா ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஒன் செகண்ட் கேட்குறேன், நான் பாட்டுக்கு பேசிகிட்டே போயிடுவேன். ஸோ நான் பேசுகிறது தெளிவாக கேட்குது இல்லையா? அதில் இஷ்யூ இல்லை, கிளியராக இருக்கு இல்லையா ஆடியோ? யா, தேங்க்யூ. ஸோ அப்போது மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக வந்துட்டு என்னென்னா இது பண்ணும்போது அந்த வால்யூம்ன்ற ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு நான் மிஸ் பண்ணுறது ரொம்ப லேட்டராக வந்துட்டு என்னென்னா தெரிஞ்சது. அப்போது வால்யூம்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனாகவே இருக்கட்டும். ஸோ ஒரு ப்ரைஸு ஆக்ஷன் ஆகணும்னாலே என்ன வேணும்னா வால்யூம் அப்படின்றது வேணும். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு BMW காராகவே இருந்தால் கூட 100 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊற்றினா தான் ஓடும், இல்லைன்னா தத்தி மாதிரி அங்கேயே தான் நிற்கும். அப்போ வால்யூம் அப்படின்னா வந்துட்டு என்ன, எந்த வால்யூம்? அப்போ இந்த கீழே நம்ம ஒரு சார்ட்டை வச்சுட்டு கீழே வால்யூம் பார்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த வால்யூம் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு கிடையாது. இப்போ நான் எகைன் ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன் மட்டும் தெரியுதான்றதை சொல்லிடுங்க. ஓகே, இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? லைக் வந்துட்டு இந்த சார்ட் ட்ரேடு அந்த ஸ்க்ரீன் தெரியுதா? இல்லைன்னா நான் எகைன் ஒன் செகண்ட் இது பண்ணுறேன். எஸ், கேண்டில்ஸ்டிக் சார்ட்டும் கீழே இருக்க வால்யூம் தெரியல இல்லையா? யா ஒன் செகண்ட். இது ஒவ்வொன்றும் அப்படியே இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அட்வான்ஸ்டு கொடுத்தோம்னா எல்லாமே ஷேர் ஆகிக்குமா? என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துருவோம் அப்படின்னா கிளியராக இருக்கும், இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி. ஓகே, இப்போ இந்த சார்ட்டு கீழே இருக்க வால்யூம் இது ரெண்டும் தெரியுது இல்லையா? எஸ், சார்ட் தெரியுது. ஓகே, அப்படியே ஒரே நிமிஷம் கூடவே இன்னும் ஒன்று உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வரும்ல கூடவே. இப்போ என்ன தெரியுது? இப்போ என்ன சார் தெரியுது உங்களுக்கு? பிபிடி. சூப்பர் சார், அப்போ பர்ஃபெக்ட். ஸோ அப்போ நான் ஷேர் பண்ணுற எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது வால்யூம் அப்படின்றது ஒரு விஷயம் வந்துட்டு என்னென்னா மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தேன். ஸோ அப்போ நான் வால்யூம் அப்படின்றத டெப்த்தாக எடுத்து வந்துட்டு என்ன அனலைசிஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போதும் அங்கே வால்யூமும் எடுத்து பண்ணும்போதும் அங்கேயும் எனக்கு லேக்கிங் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கோட நிஃப்டி சார்ட்டு சரியா 2712 இன்னைக்கோட நிஃப்டி சார்ட்டு நான் 30 செகண்டில் வச்சு வந்துட்டு என்னென்னா ட்ரேட் பண்ணுவோம். 1 மினிட் கூட கிடையாது, அதுக்கும் கீழே வச்சே வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இந்த கேண்டில் வந்துட்டு என்னென்ன இருக்குது. ஸோ 9:44:30 இந்த கேண்டில். இப்போ இங்கே கேண்டில் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ரெட் கலரில் இருக்குது. கேண்டில் ரெட் கலரில் இருக்குது, கீழே இருக்க வால்யூம் என்ன கலரில் சார் இருக்குது?
கேண்டில் ரெட் கலர்ல இருக்கு, கீழே இருக்க வால்யூம் என்ன கலர்ல இருக்கு? இதை ஒரு இன்டராக்டிவ் செஷனா வச்சுப்போம். ஸோ நான் ஏதோ வாத்தியாரு, நான் ஏதோ வந்துட்டு உங்கள்கிட்ட இது பண்ண வரேன், நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு, அந்த மாதிரி தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஜஸ்ட் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ அதனால இதை கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம், ஃப்ரீயா வந்துட்டு இன்ட்ராக்ஷனா இருக்கும். சூப்பர். ரெட்டு. ஸோ அப்போ இங்க கேண்டில் வால்யூம் அப்படின்றது தான் வந்துட்டு மார்க்கெட்டை ஒரு ப்ரைஸை ஆக்ஷன் பண்ண வைக்கிறதே வால்யூம் தான் அப்படின்னீங்கன்னா, அப்போ அந்த வால்யூம் வந்துட்டு நான் எடுத்து ஒர்க் பண்றேன். அப்படி வால்யூம் ஒர்க் பண்ணும்போது என்ன தெரியுது? கேண்டில் கிரீன் கலர் இருந்தா கீழே இருக்க வால்யூமும் கிரீன் கலர் தான் இருக்குது. கேண்டில் வந்துட்டு ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா கீழே இருக்க வால்யூமும் வந்துட்டு என்ன இருக்குன்னா ரெட் கலர்ல தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ இதை வச்சு வந்துட்டு என்னன்னா நான் எப்படி இன்டராக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதுலயும் ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ இப்போ இந்த கேண்டில் ரெட்டு, கீழே இருக்க வால்யூமும் ரெட்டு. அப்போ கீழே இருக்க வால்யூம் என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, இந்த கேண்டில்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு என்னன்னா செல்லர் அப்படின்னு சொல்லுது. இந்த கேண்டில் ரெட்டா இருக்கு, கீழே இருக்க வால்யூமும் ரெட்டா இருக்குன்னா, அப்ப இது என்ன சொல்லுது? அந்த கேண்டில் இருக்க எல்லாரும் செல்லர் அப்படின்னு சொல்லுது. ஆனா நான் சொல்றேன், இது வந்துட்டு என்னன்னா செல்லர் கிடையாது சார். இந்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில், ஆனா இதுல இருக்கிறது பையர் தான் இருக்கிறாங்க. நான் இப்ப காட்டுறேன், நீங்க பாருங்க. கேண்டில் ரெட்டு, ஆனா நார்மலா இருக்கக்கூடிய இந்த வால்யூம் அப்படின்ற இது காட்டுறது என்ன காட்டுதுன்னா, கேண்டில் கலர் தான் அப்படியே எடுத்து வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா காட்டுது. அப்ப இந்த வால்யூம் என்ன காட்டுதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ட்ரேடட், அதைத்தான் வந்துட்டு காட்டுது. அதுல பையர் இருக்கானா செல்லர் இருக்கானான்னு வந்து சொல்லணும்ல, அப்படி பிரிச்சுல காட்டணும். அப்படி காட்டுதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இப்ப நான் காட்டுறேன், இந்த கேண்டில்ல இருக்க எல்லாரும் செல்லர்னு இந்த வால்யூம் பார் காட்டுது. ஆனா நான் சொல்றேன், அந்த கேண்டில்ல இருக்க கேண்டில்ல பையர் தான் வந்துட்டு அதிகமா இருக்கிறாங்க. நீங்க ஜஸ்ட் வந்துட்டு நீங்களே பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, 9:44 கேண்டில். இந்த கேண்டில் தான் நீங்க பிரைஸை கூட வந்துட்டு என்னன்னா வச்சு செக் பண்ணிக்கோங்க. சரியா? பிரைஸோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 24.13 டு அதோட ஹை 24.24. சரியா? ஸோ இந்த கேண்டில் தான். இந்த கேண்டில்ல வந்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்துட்டு என்னன்னா பையர்ஸ். 20,125 குவான்டிட்டி வந்துட்டு என்னன்னா பையர். ஆனா இங்க இந்த சார்ட் என்ன காட்டுது அப்படின்னீங்கன்னா, இந்த சார்ட் வந்துட்டு அதுல செல்லர் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுது. இப்ப மத்த ப்ரீவியஸ் கேண்டிலோட வால்யூம் எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது இந்த கேண்டில்ல ஜாஸ்தியா செல்லர் இருக்காங்கன்னு காட்டுது. ஒன்ஸ் டே ஹையை வந்துட்டு என்ன பண்ணுது? மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ண போகுது. பிரேக் பண்ண போகும்போது இங்க வால்யூம்ன்றது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறது எல்லாருமே வந்துட்டு என்ன செல்லர்னு சொல்றது. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன இருக்கு? டே ஹை டே லோவா இருக்கு இந்த டைம் வரைக்கும். ஸோ அப்போ ஒன்ஸ் வந்துட்டு என்னன்னா இங்க பிரேக் அவுட் ஆகுது. ஸோ அப்படி பிரேக் அவுட் ஆகும்போது வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, இப்ப நமக்கு ஜென்ரலா என்ன சொல்லியிருக்காங்க? பிரேக் அவுட் வித் வால்யூம், அப்படிதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த கேண்டில் வந்துட்டு என்ன பண்ணுது? பிரேக் அவுட்டும் வந்துட்டு ஆகுது. பட் பிரேக் அவுட் ஆகுது, ஆனா வால்யூம் என்னவா இருக்குது அப்படின்னா ரெட்டா இருக்கு. அப்ப இது வந்துட்டு ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதுதான் கிடையாது. இந்த கேண்டில்ல பாத்தீங்கன்னா பையர் இருக்கிறாங்க. அதுவும் எவ்வளவு தெரியுமா பையர் இருக்கிறாங்க? இங்க பாருங்க, இந்த கேண்டில்ல எவ்வளவு தெரியுமா பையர் இருக்காங்க? 20,125 பையர் வந்துட்டு என்ன இருக்கிறாங்க சார். 20,125 பையர் இருக்கிறாங்க. அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இதோட பிரைஸ் வந்துட்டு என்னன்னா பாத்துக்கோங்க, 24,013. 24,013 இன்ட்டு 20,125. நம்ம வேல்யூ வந்துட்டு என்னன்னா அப்படியே காட்டுறேன். சரியா? இன்ட்டு 20,125 பையர் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க பச்சை கலர்ல இருக்கு இல்லையா? அப்ப இது பையர் 20,125. அப்போ 24,013 இன்ட்டு 20,125 சீக்வல் டு 48,32,61,625 பையர் இருக்கிறாங்க. ஆனா இந்த சார்ட் என்ன காட்டுது? இது என்ன சொல்லுது? இங்க வந்துட்டு என்னன்னா செல்லர் இருக்கிறான்ப்பா. இது வந்துட்டு டே கையை பிரேக் அவுட் ஆகுது. ஆனா பிரேக் அவுட் ஆகும்போது இங்க செல்லர் வர்றான்னு சொல்லுது. நார்மல் வால்யூம் சார்ட். பட் ஆர்டர் ஃப்ளோ சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, அங்க அதே மாதிரி டே கையை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இங்க பிரேக் பண்ணுது. அப்படி பிரேக் பண்ணும்போது இங்க 48 கோடி வேல்யூக்கு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா பையர் வர்றாங்கன்னு காட்டுது. 48 கோடிக்கு இந்த இடத்துல வந்துட்டு பையர் வர்றாங்க அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா காட்டுது சார். இந்த இருக்கு பாருங்க, இந்த கேண்டில் தான் 9:44 30 கேண்டில். இங்கேயும் வச்சு காட்டுறேன் பாருங்க, 9:44 30 கேண்டில் கீழே இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இங்க என்ன இருக்குது? 48 கோடி ரூபாய்க்கு வேல்யூக்கு இங்க பையர் வந்துட்டு என்னன்னா வருது. ஆனா இங்க வந்துட்டு என்ன காட்டுது? வெறும் கேண்டில் ஸ்டிக் சார்ட். கீழே இருக்க வெறும் வால்யூம் பார் என்ன சொல்லுது? அங்க டே கையை பிரேக் பண்ணுது. ஆனா வந்துட்டு இங்க செல்லர் தான் வந்துட்டு வர்றாங்க. செல்லர் வால்யூம் தான் இருக்கு. அப்ப இது ஃபேக் பிரேக் அவுட்னு மாதிரி சொல்லுது. பட் நீங்க ஆர்டர் ஃப்ளோ அப்படின்ற இந்த சார்ட்டை பார்க்கும்போது தான் அதுல பையர் இருக்கிறாங்க. டே கையை அதே மாதிரி பிரேக் பண்ணுது.
அப்படி பிரேக் பண்ணும்போது அங்க யார் வர்றாங்க அப்படின்னீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டில்ல பையர் இருக்கிறாங்க. அப்போ கேண்டில் கலர் அப்படின்றதே வந்துட்டு என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் கிடையாது. நம்ம அதை வச்சுதான் ட்ரேட் பண்றோம். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் போட்டுப்போம், ஒரு ட்ரையாங்கிள் சேனலு, இதில் ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் போட்டுட்டு அந்த சேனலோட பிரேக் அவுட் வித் வால்யூம் அப்படின்னு பார்ப்போம். அப்போ அந்த வால்யூம்ன்றதே பொய்யா இருக்கு. பொய் மீன்ஸ் அது டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி தானே ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு கேண்டில்ல இருக்கக்கூடிய வால்யூமை அதை எடுத்து பிரிச்சு வந்துட்டு என்ன பண்ணணும், அனலைசிஸ் பண்ணி காட்டணும். பிரிச்சு அனலைசிஸ் பண்ணி காட்டணும். எக்ஸ்ரே வியூவா இருக்கணும். அந்த கேண்டிலுக்கு உள்ள யார் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டணும். கேண்டில் கலர் அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் கரெக்டா வந்துட்டு என்னன்னா நான் நம்பல. ஏன்னா கேண்டில் இங்க ரெட்டா இருக்கு, நல்ல அருமையான கேண்டில் தான் இது, நல்ல கேண்டில், ரெட் கலர் கேண்டிலா வந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள யார் இருக்கிறா, 20,125 48 கோடி ரூபாய்க்கு வேல்யூக்கு பையர் வந்துட்டு என்னன்னா இருக்கிறான். அப்ப அதனாலதான் வந்துட்டு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, வெறுமான கேண்டில் கலரை மட்டும் நம்பிக்கிட்டு நம்ம வெறும் இந்த வால்யூம் அப்படின்ற இந்த ஒரு பாரை மட்டும் வச்சுக்கிட்டு நாம வந்துட்டு என்ன ட்ரேட் பண்ணக்கூடாது. அதை தாண்டி ஒரு விஷயம் வந்துட்டு உள்ள இருக்கு. வால்யூம் அப்படின்றதையே, வால்யூம் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணுது. அப்போ அந்த வால்யூமை எடுத்து ப்ராப்பரா டீகோட் பண்றதுக்கான ஒரு இது வேணும். இதைத்தான் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கேதான் நான் வந்துட்டு என்னன்னா மாற்றேன்றத ஒரு பாஸ்ட் 6 இயர்க்கு பிஃபோரா தான் வந்துட்டு என்னன்னா நான் உணர்ந்தேன். ஸோ அப்போ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பையர் அண்ட் செல்லரோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு சொல்லுது. அப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோனா வேற ஒன்றும் இல்லை, ஒரு வால்யூமை எடுத்து டெப்தா அனலைசிஸ் பண்ணி சொல்றது தான் சார் ஆர்டர் ஃப்ளோ, வேற ஒண்ணுமே கிடையாது. வால்யூமை எடுத்து டெப்தா அனலைசிஸ் பண்ணி சொல்றது, அது உள்ள இருக்க கிளாரிட்டி, அதில் யார் இருக்கிறான், பையர் இருக்கிறானா அங்கே மேலே பிரேக் அவுட் ஆக போகுது, செல்லர் இருக்கிறானா கீழே பிரேக் டவுன் ஆக போகுது. அப்போ ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நடக்கும்போது ஒரு நல்ல பையரோட வந்துட்டு என்னன்னா வர்றாங்களா, ரியல் பையர், எக்ஸிக்யூட்டட் ஆர்டர், நாட் அ பெண்டிங் ஆர்டர். நம்ம மார்க்கெட் டெப்த்ல வந்துட்டு என்ன பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு என்ன காட்டும், டோட்டல் பையிங் குவான்டிட்டி, டோட்டல் செல்லிங் குவான்டிட்டி, அது வெறும் பெண்டிங் ஆர்டர், நாட் அ எக்ஸிக்யூட்டட் ஆர்டர். பட் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றதுல காட்டுறது இது எக்ஸிக்யூட்டட் ஆர்டர். இங்க 48 கோடி ரூபாய்க்கு அந்த வேல்யூக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, இங்க எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, ஆர்டர் போட்டான். ஒரு இன்ஸ்டிடியூஷனால வந்துட்டு என்னன்னா ஒரு மார்க்கெட்ல நிறைய வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் மணியால மார்க்கெட்டை மனிப்புலேட் பண்ண முடியும் பிரைஸை. பட் வால்யூமை மனிப்புலேட் பண்றதுன்றது கஷ்டம் சார். ஒரு இடத்துல அவன் பை பண்ணானா பை பண்ணதுதான், அதை மாத்தவோ மறைக்கவோ முடியாது. அதை தான் இந்த ஆர்டர் ஃப்ளோ டூல் வந்துட்டு என்ன பண்ணிடுது, எடுத்து காட்டிடுது. இந்த இருக்கியா டே கையை வந்துட்டு என்ன பிரேக் பண்ணுதியா, 48 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு கேண்டில் சேப் கலர்ல இருக்கு, ஆனா 48 கோடி ரூபாய் வேல்யூக்கு பையர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்றத ஆர்டர் ஃப்ளோல மறைக்க முடியாது. ஆர்டர் ஃப்ளோ தான் வந்துட்டு என்ன பண்ணிடும், அதை எடுத்து வந்துட்டு என்ன பண்ணிடும்னா பிரிச்சு வந்துட்டு என்னன்னா காட்டிடும். ஸோ அப்போ இந்த எட்ஜு தான் வந்துட்டு என்னன்னா எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே மார்க்கெட்ல எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்தது. ஸோ அப்போ இது வரைக்கும் நான் வந்துட்டு மார்க்கெட்ல அத்தனை வருஷம் நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன், அது தொடர்ச்சியா ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை எல்லாமே குருட்டு நம்பிக்கைன்றது தான் லேட்டரா வந்துட்டு என்னன்னா உணர்ந்தேன். ஸோ அப்போ அதை தான் நம்ம வேலிடேஷன் பண்ணோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த ஒரு 3 ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ் டூல் அப்படின்ற ஒரு 3 டூலை பற்றி வந்துட்டு என்னன்னா பார்க்க போகிறோம். 3 டூலை பற்றி வந்துட்டு என்னன்னா பார்க்க போகிறோம். இதை ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ, இந்த 3 தான் வந்துட்டு என்னன்னா ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ் டூல்ன்றாங்க. அப்போ நான் ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ் டூல் இதை 3 சொல்றேன்னா மற்றதெல்லாம் வேஸ்டா, பிரைஸ் ஆக்ஷனு, சப்ளை அண்ட் டிமாண்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், இண்டிகேட்டரு, அது எல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், கானு, இது எல்லாமே வேஸ்டா அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல வரல. நீங்க ஆர்டர் ஃப்ளோன்றது ஒரு வால்யூமை எடுத்து டெப்த் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய டூல். அதை நீங்க எக்ஸிஸ்டிங்கா என்ன சிஸ்டம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சிருக்கீங்களோ அது கூட கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்துட்டு சப்போர்ட்ல இருக்கு, சப்போர்ட் எடுக்குது, அங்க ஒரு புல்லிஷ் ஹேமர் கேண்டில் வருதுன்னா நீங்க அந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ பாருங்க. எஸ், ஆமா, அந்த இப்போ 48 கோடி ரூபாய்க்கு டே கையை பிரேக் பண்ணுச்சு, 48 கோடி ரூபாய் வேல்யூக்கு அங்க பை ஆர்டர் வந்துட்டு வருதுன்னா யூ கேன் தாராளமா வச்சுக்கோங்க. பட் நான் எப்படி வச்சுக்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் வால்யூம் ப்ரொஃபைல்ன்றதை வந்துட்டு என்ன வச்சுக்கிட்டு அது கூட இந்த ஆர்டர் ஃப்ளோன்றதை கம்பைன் பண்ணிட்டேன். ஆர்டர் ஃப்ளோன்றது ஒரு இண்டிவிஜுவலான வந்துட்டு டூல். அதை நீங்க எக்ஸிஸ்டிங்கா வச்சிருக்கிற எந்த சிஸ்டம் கூடனாலும் கம்பைன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல் இந்த கான்செப்ட் கூட கொண்டு போய் வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னீங்கன்னா, இப்போ இருக்கிற மற்ற எல்லா கான்செப்டுமே பிரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அது எல்லாமே பிரைஸை பேஸ் பண்ண அனாலிசிஸா தான் இருக்கு. இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல்ன்றது என்ன ஜென்ரேட் பண்ணுதுன்னா வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜென்ரேட் பண்ணும் சார். வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுது. அப்போ மார்க்கெட்ல 2 டைப் ஆஃப் ட்ரேடர். ஒருத்தங்க பிரைஸ் பேஸ்டு ட்ரேடர்ஸ், அவங்க மனிப்புலேஷனுக்கு உட்படுவாங்க.
ஏன்னா அவங்க ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் அவங்க அனாலிசிஸ் இருக்கு. அப்போ ஒரு ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்கள வந்துட்டு மனிபுலேட் பண்ணுவாங்க. ப்ரைஸ் அப்படி மேலே ஏத்துற மாதிரி ஏத்திட்டு அப்படியே டக்குன்னு வந்துட்டு என்ன பண்றான், தோசையை திருப்பி போட்ட மாதிரி திருப்பி போட்டு விட்டு போயிடுவான். பட் வேல்யூவை பேஸ் பண்ணும்போது வந்துட்டு என்னன்னா, வேல்யூன்னா என்ன, வால்யூம். ஸோ அப்போ அந்த வால்யூமை பேஸ் பண்ண ஒரு அனாலிசிஸ் இருக்கும்போது, அந்த வால்யூமை டீகோட் வந்துட்டு என்னென்ன பண்ணி இருக்கும்போது, எப்பா நீ கேண்டில் சிவப்பு கலரு சந்தோஷம், சரி டே கையை பிரேக் பண்ற, சிவப்பு கலர்ல கேண்டில் போடுற, ரைட்டு. ஆனா உள்ள பையர்லப்பா இருக்கிற நீ, உள்ள பையர்ல இருக்கிற அப்படின்றத வந்துட்டு என்னன்னா தெரிஞ்சுக்கும் போது, நம்மளால வந்துட்டு அந்த இடத்துல இல்ல, மார்க்கெட்டை வந்துட்டு ஃபர்தரா அப்சைடு தான் போக போகுது அப்படின்றத உணர முடியும். ஸோ அப்படி வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் தான் நான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் ஃப்ளோ தான் பார்க்குறோம். பட் இருந்தாலும் இதை வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் வந்துட்டு என்ன கொடுத்துட்டு நம்ம ஆர்டர் ஃப்ளோக்குள்ள டெப்த்தாக வந்துட்டு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஓகே. ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்றது இந்த சார்ட்டே பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருப்போம், கேண்டில்ஸ்டிக் சார்ட் பார்த்துருப்போம், லைன் சார்ட் பார்த்துருப்போம், பார் சார்ட் வந்துட்டு என்னென்ன பார்த்துருப்போம், ரென்கோ சார்ட் பார்த்துருப்போம், ரேஞ்ச் சார்ட் வந்துட்டு என்ன பார்த்துருப்போம், கிக்கினாசி சார்ட் பார்த்துருப்போம். அது எல்லாமே வந்துட்டு ஒரு கேண்டில் மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும் இருக்கும். பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸா வந்துட்டு என்னென்ன இருக்கும், ஏபிசிடி அப்படின்ற மாதிரி லெட்டர்ஸா வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா, இது வந்துட்டு என்னென்ன இருக்கும், லெட்டர்ஸா இது வந்துட்டு என்னென்ன இருக்கும். ஸோ அப்போ இந்த லெட்டர்ஸ்னா என்னையா, அந்த சார்ட்டை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கையா, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு என்னன்னா இல்லை. இந்த லெட்டர்ஸா இது வச்சிருக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்கு. அது என்னன்றதை வந்துட்டு என்ன ஓரலா ஒரு சின்னதா பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். இந்த மற்ற எல்லா சார்ட்டுமே வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, ப்ரைஸை பேஸ் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. சார்ட் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் சார்ட் அப்படின்றது ஒரு பேங்க்ல போயிட்டு நம்ம ஒரு மாசம் பூரா வந்துட்டு வரவு செலவு பண்றோம், ஒரு டெபாசிட் பண்றோம், வித்ரா பண்றோம், இதெல்லாம் பண்றோம். பண்ணி முடிச்சுட்டு ஒரு பாஸ்புக்ல வந்துட்டு என்ன பண்றோம், நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை என்ட்ரி போட்டு வந்துட்டு என்னன்னா வாங்குறோம். அப்போ அதுல நம்பர்ஸா வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு டிரான்சாக்ஷன் கூடி இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கான்னு பார்க்க முடியாது. ஸோ அப்போ அதே மாதிரி தான் சார்ட்ன்றது என்ன பண்ணுதுன்னா, ஒரு மார்க்கெட்ல வந்துட்டு என்னன்னா இன்னைக்கு பிரைஸ் வந்துட்டு ஓப்பன் ஆச்சு, 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு, அது வந்துட்டு என்ன மேலே ஏறுதா கீழே இறங்குதான்றத வெறும் நம்பர்ஸா பார்க்கும்போது வந்துட்டு கஷ்டமா இருக்கும். அதே இது ஒரு படமா, ஒரு மெழுகுவத்தி மாதிரியான ஒரு படமா வந்துட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் மாதிரியான ஒரு படமா பார்க்கும்போது, ஓகே பச்சை கலரா வந்துட்டு இருந்துச்சுன்னா எஸ் நல்லா வந்துட்டு பிரைஸ் மேலே ஏறி இருக்கு, சிவப்பு கலரா இருந்ததுன்னா பிரைஸ் கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு ஒரு நம்பர்ஸா பார்க்கும்போதுக்கு பதிலா ஒரு உருவ அமைப்பா ஒரு படமா பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்ப சார்ட்ன்றது என்னன்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு சார்ட். இப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்ன்றது அதை வெறும் அதை மட்டும் தான் எடுத்துக்குது. எகைன் சொல்றேன், எல்லா சார்ட்டுமே வந்துட்டு என்னன்னா பிரைஸை மட்டும் தான் எடுத்துக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்ற இந்த ஒரே ஒரு சார்ட் மட்டும்தான் இது என்ன பண்ணிக்குது அப்படின்னீங்கன்னா, பிரைஸ் பிளஸ் டைம் ரெண்டையும் வந்துட்டு எடுத்துக்குது. பிரைஸ் பிளஸ் டைம் இது ரெண்டையும் எடுத்துக்குது. இது என்னையா டைம்னா அந்த கான் அந்த அஸ்ட்ராலஜி அந்த மாதிரியான இதுவா அப்படின்னு கேட்டா இல்ல. டைம்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு 10 இட்லி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு என்ன ஒரு 15 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுப்போம். இதே இது ஒரு இட்லி சாப்பிடணும்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல கூட சாப்பிட்டு முடிச்சிடலாம் இல்லையா. அப்போ நிறைய இட்லி சாப்பிடணும்னா நிறைய நேரம் நமக்கு வேணும் இல்லையா. அதே மாதிரிதான் நிறைய ட்ரேடு ஒரு இடத்துல நடக்கணும்னா நிறைய நேரம் ஒரு இடத்துல பிரைஸ் நிக்கணும். எகைன் சொல்றேன், நிறைய ட்ரேடு ஒரு இடத்துல நடக்கணும்னா நிறைய நேரம் வந்துட்டு என்னன்னா ஒரு இடத்துல பிரைஸ் வந்துட்டு நிக்கணும். அப்படின்னா தான் அந்த இடத்துல நிறைய ட்ரேடு வந்துட்டு என்ன பண்ணா நடக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மகிட்ட வந்துட்டு என்ன இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னீங்கன்னா, நம்ம 10,000 ரூபாய் வந்துட்டு என்ன நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, ஒரு 10 லாட் போனோம்னா 10 லாட் வந்துட்டு நம்ம நினைச்ச பிரைஸுக்கு நினைச்ச ரேட்டுக்கு நினைச்ச குவான்டிட்டி கிடைச்சிரும். இப்போ இதே இது நம்மகிட்ட வந்துட்டு ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு 150 ரூபாய்க்கு அங்க செல்லர் இருக்கிறான், 149 ரூபாய்க்கு பையர் இருக்கிறான்னா எனக்கு 150 ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10,000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டோம்னா உடனே எக்ஸிக்யூட் ஆயிடும். நம்ம 100 கோடி ரூபாய் வந்துட்டு வச்சிருக்கோம். 100 கோடி ரூபாய்க்கு பை ஆர்டர் போட்டீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு எவனா செல்லர் செல் பண்ணா தானே நம்மளால பை பண்ண முடியும். அந்த செல்லரை நம்ம கேட்கிற ரேட்டுக்குலாம் வந்துட்டு என்னன்னா செல் பண்ணணும். அவன் 150 ரூபாய்க்கு தான்ப்பா எனக்கு வேணும், 100 கோடிக்கு பை கொடுன்னா அந்த ஒரு செல்லர் செல் பண்ணணும்ல. நான் வந்துட்டு இப்போ 100 கோடி ரூபாய்க்கு நான் வந்துட்டு பை ஆர்டர் போடுறேன், 150 ரூபாய் பிரைஸ், 100 கோடிக்கு பை ஆர்டர் போட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், செல்லர் செல் பண்ணணும். இப்போ செல்லர் என்ன நினைப்பான், இவன் எதுக்கு 100 கோடி ரூபாய்க்கு பை பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ இவனுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, மார்க்கெட் மேல போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான், 150 ரூபாய்க்குனா கொடுக்க முடியாதுப்பா,
180 நான் கொடுக்குறேன், 200 நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்? இங்க டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு, 100 கோடி ரூபாய்க்கு பை ஆர்டர் போடுறேன்றான். அப்ப டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பிரைஸ் அதிகமா சொல்லுவோம் அப்படின்னு என்ன பண்ணுவான்? பிரைஸ் ஹைக் பண்ணுவான். அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனோட பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட அதிகமா இருக்கிற பணம் தான். அட் சேம் டைம் அவங்களோட பலவீனமும் என்னன்னா, அவங்களோட பணம் என்ன மொத்தமா இருக்குது. அதுதான் அவங்களோட பலவீனமும் அதுதான். ஏன்னா அவங்களால நினைச்ச பிரைஸுக்கு இன்ஸ்டன்டா என்ன 100 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட்டர்ல போட்டு உடனே என்ன பண்ண முடியாது, அங்க வாங்கிட முடியாது. அப்ப அவங்களுக்கு செல்லர் தேவை. அப்படி செல்லர் கிடைச்சாதான் அவங்களால பை பண்ண முடியும், வைஸ் வர்சா. அப்ப அவங்களோட பலவீனமும் என்னன்னா, பணம் பெருசா இருக்கிறதுனால நினைச்ச பிரைஸுக்கு அவங்களால வாங்கிட முடியாது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஜோனுக்குள்ள என்ன பிரைஸை நிப்பாட்டி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொசிஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அக்குமுலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ அப்படி அக்குமுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த டைம். நிறைய அக்குமுலேட் பண்ணணும்னா 100 கோடி ரூபாய்க்கு பை பண்ணா என்ன பண்ணும்? அவன் கொஞ்சம் கொஞ்சமா 10 லாட்டு 50 லாட்டு 30 லாட்டுன்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்குன்னா அதை முடிகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் வேணும். அவங்க 100 கோடி ரூபாய்க்கு அவங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் வேணும் இல்லையா? அந்த டைமை தான் சார் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் எடுத்துக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டை டிபிஓ சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டைம் பிரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிம்பாங்க. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு மார்க்கெட்டும் எந்த பிரைஸ்ல எவ்வளவு நேரம் நிக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுது சார். கால்குலேட் பண்ணி ஒரு நாளில் 70% ஆஃப் ட்ரேட் எங்க நடக்குது அப்படின்றத என்ன பண்ணணும்னா அதை ஐடென்டிஃபை பண்ணும். 70% ஆஃப் ட்ரேட் எங்க நடக்குதுன்றத அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஐடென்டிஃபை பண்ணி வேல்யூ ஏரியா அப்படின்றத ஒன்று ஜென்ரேட் பண்ணும். மார்க்கெட்டு 100 ரூபாயில ஓப்பன் ஆகும், 300 ரூபாய்க்கு ஹை போகும், திரும்ப என்ன பண்ணும்? 150 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ்ன்னு என்ன ஒரு வேல்யூ இது பண்ணியிருக்கோம். அதுல எந்த ஜோனுல 70% ட்ரேட் நடந்தது அப்படின்றத இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் என்ன கண்டுபிடிச்சு கொடுப்போம். அப்போ அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அந்த 70% ஆஃப் ட்ரேடு ஒரு நாள்ல என்ன இருக்குதுன்னா, ஓப்பன் ஹைல க்ளோஸ்ன்னு ஒரு 4 வேல்யூ இருக்கு. அந்த 4 வேல்யூல எந்த ஜோன்ல அதிகமான ட்ரேட் நடந்திருக்கு, மீன்ஸ் 70% ஆஃப் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்றது தான் சார் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல். அது வேல்யூ ஏரியா அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். வேல்யூ ஏரியா அப்படின்றத ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா, ப்ரைஸு பிளஸ் டைமு அதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா, வேல்யூ ஏரியா அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. வேல்யூ ஏரியா அப்படின்ற ஒரு விஷயத்த அது என்ன பண்ணுதுன்னா கொடுக்கும். வேல்யூ ஏரியான்னு ஒரு விஷயத்த கொடுக்குது. ஸோ இப்போ அடுத்ததா வால்யூம் ப்ரொஃபைல். இப்போ வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா, இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலு ப்ரைஸு பிளஸ் டைமு அதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அது வேல்யூ ஏரியா அப்படின்றத ஒன்று ஜென்ரேட் பண்ணுது. 70% ட்ரேடு எங்க நடந்திருக்கு அப்படின்னு அந்த டேலையே அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு கொடுத்துருது. அதே மாதிரி வால்யூம் ப்ரொஃபைல் என்ன பண்ணுதுன்னா, ப்ரைஸு பிளஸ் டைம் ப்ரைஸு பிளஸ் வால்யூம் இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வால்யூம் ப்ரொஃபைல் இது பண்ணுது. இந்த வால்யூம் ப்ரொஃபைல்ன்றது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அங்க வால்யூம் சார்ட் என்னன்னா அங்க பார் வச்சிருந்தோம், அது வெர்டிக்கலா இருக்கும். அதே வால்யூமை தூக்கி போட்டு இங்க ஹரிசாண்டலா போட்டுச்சு சார். ஹரிசாண்டலா போட்டு இப்போ இந்த டேல என்ன பண்ணுது, பிரைஸ் இங்க இருந்து மேல மூவ் ஆயிருக்கு, எகைன் என்ன பண்ணுதுன்னா கீழே என்ன மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆன இதுல 70% என்னன்னா எங்க என்ன பண்ணிருக்கு, பிரைஸ் என்னன்னா ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா, இதுவும் ஒரு விஷயத்த எடுத்து கொடுக்குது. அதுவும் என்னன்னா வேல்யூ ஏரியா. ஸோ இதோட இந்த டேவோட ஹை இது, இந்த டேவோட லோ இது. ஆனா இதுல மோர் ட்ரேட் எங்க நடந்திருக்குன்னா இந்த இடத்துல தான் என்னன்னா நடந்திருக்கு அப்படின்றத காட்டுது. அப்போ இதுவும் என்ன ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னீங்கன்னா, வேல்யூ ஏரியா அப்படின்ற ஒரு விஷயத்த தான் என்ன பண்ணுதுன்னா வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணுது. எகைன் ஒன்ஸ் சொல்றேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா, ப்ரைஸு பிளஸ் டைமு அதை ரெண்டையும் என்ன பண்ணிக்குதுன்னா எடுத்து வேல்யூ ஏரியான்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுதுன்னா கொடுக்கு. 70% ட்ரேட் எங்க நடந்திருக்கு அப்படின்றத என்ன பண்ணுதுன்னா அது கொடுக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன பண்ணுது, வால்யூம் ப்ரொஃபைல் என்ன பண்ணுதுன்னா, பிரைஸ் பிளஸ் வால்யூம் இதை ரெண்டையும் என்ன பண்ணுதுன்னா எடுத்து எந்த பிரைஸ்ல எவ்வளவு வால்யூம் நடந்துச்சு அப்படின்னு என்னன்னா காட்டி, இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா வேல்யூ ஏரியா அப்படின்ற ஒன்னதான் இது பண்ணுது. வேல்யூ ஏரியா. ஸோ அப்போ இது ரெண்டுமே என்ன சொல்லலை அப்படின்னீங்கன்னா, சரிப்பா 70% ட்ரேட் என்னன்னா இந்த லொகேஷன்ல நடந்திருக்கு அப்படின்னு அந்த டேலேயே என்னன்னா ஒரு ஏரியாவை பிரிச்சு காட்டுறேன்.
அந்த லொகேஷன்ல பையர் அதிகமா ட்ரேட் பண்ணிருக்காங்களா, செல்லர் அதிகமா ட்ரேட் பண்ணிருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சாதானே நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு என்னன்னா ஃபர்தரா மேல போகும், ஃபர்தரா கீழே போகும் அப்படின்றது தெரிய வரும். அதை வந்துட்டு இது காட்டுதா, அதை இது சொல்லுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சார். இது என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு என்னன்னா வால்யூம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் எடுத்துக்குது. நிறைய ட்ரேட் எங்க நடக்குன்ற ஒரு விஷயத்த தான் எடுக்குது. அதை ரெண்டும் ஒவ்வொரு இதை எடுத்துக்குது. ஒன்னு பிரைஸ் பிளஸ் டைம் மார்க்கெட் ப்ரொஃபைலு, வால்யூம் ப்ரொஃபைல் பிரைஸ் பிளஸ் வால்யூம். இதை ரெண்டையும் வந்து எடுத்துக்கிட்டு வேல்யூ ஏரியா இந்த ஜோன்ல தான்ப்பா 70% ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணிடுதுன்னா இது காட்டிடுது. சூப்பர். அதுல பையர் வந்துட்டு என்னன்னா நிறைய பை பண்ணிருக்காங்களா, செல்லர் அதிகமா செல் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா வால்யூம் ப்ரொஃபைல் காட்டல, மார்க்கெட் ப்ரொஃபைலும் காட்டல. அதை தான் எது காட்டுது அப்படின்னீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோன்றது காட்டுது சார். அந்த வேல்யூ ஏரியால ஹெவியான பையர் வந்துட்டு என்ன பை பண்ணிருக்காங்களா, ஆர் வந்துட்டு என்னன்னா செல்லர் இது பண்ணிருக்காங்களா அப்படின்றத தான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு என்னன்னா காட்டுது. ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில்லையும் இருக்கக்கூடிய நெட் பையர் அண்ட் நெட் செல்லர் அதோட ஸ்ட்ரென்த் தான் வந்துட்டு என்னன்னா ஆர்டர் ஃப்ளோ சார், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ இதை ஒரு ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ் டூல் அப்படின்னு வந்துட்டு என்னன்னா சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா வேல்யூ வால்யூம் அது ரெண்டு தான் வந்துட்டு என்னன்னா மார்க்கெட்டையே வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மூவ் பண்ணுது. நீங்க என்ன அனாலிசிஸ்னாலும் நீங்க வந்துட்டு என்னன்னா வச்சுக்கோங்க, அதுல தப்பே இல்லை. நான் வேற எந்த அனாலிசிஸும் வேலை செய்யாது, மார்க்கெட் ப்ரொஃபைல் வால்யூம் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ தான் பெருசு, பிரைஸ் ஆக்ஷன் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்ல வரல. அங்க வந்துட்டு என்னன்னா தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா வால்யூம்ன்றது, அந்த வால்யூமோட டெப்த் அனாலிசிஸ், அந்த டெப்த் அனாலிசிஸ் இதுல தெரியும் சார். அதனால இதை ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ் டூல் அப்படின்னு வந்துட்டு என்ன சொல்றேன். ஸோ அப்போ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா என்ன, வால்யூம் ப்ரொஃபைல்னா என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைல்னா என்ன அப்படின்றது கிளியர்னா சொல்லுங்க. அதை கிளியர் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு வந்துட்டு என்ன போவோம். எகைன் சொல்றேன், இதை வந்துட்டு ஒரு இன்டராக்டிவ் செஷனா வச்சுக்கோங்க. உங்களோட நேரம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட நேரத்தை எந்த இடத்துலையும் நான் வீணடிக்க கூடாது. ஸோ அதனால தான் நான் இதை கேட்டுறேன். அட் சேம் டைம் ஒரு சப்ஜெக்டே வந்துட்டு என்னன்னா புரியாம அதை வந்துட்டு ப்ரீஃபா வந்துட்டு என்னன்னா வேலிடேஷன் பண்ணாம அடுத்த இதுக்கு போறதுல எனக்கு எப்பவுமே உடன்பாடு இருக்காது. இப்போ நான் போன நிறைய கிளாஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா காலையில இருந்து 13 சப்ஜெக்ட் எடுத்து விட்டுருவாங்க, விட்டுட்டு சாயந்தரம் 1 மணி நேரம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் வந்துட்டு என்ன வைப்பானுங்க. அந்த கிளாஸ்ல 500 பேர் இருக்கிறோம். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு 2 நிமிஷம் டைம் கிடைச்சிச்சுன்னா கூட அந்த 500 பேருக்கு அவங்களை இது பண்ண முடியாது. அப்போ அவங்க சப்ஜெக்டை முடிக்கணுன்ற அந்த ப்ரெஷர்ல போயிடுவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம பண்ண போறதே கிடையாது. 2 சப்ஜெக்ட் தான் பார்த்தாலும் சரி பரவாயில்ல, அதை வந்துட்டு என்னன்னா கிளாரிட்டியோட வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம பார்த்துட்டு போகணும். அந்த இதெல்லாம் கேட்குறேன். ஓகே, செல்வநாதன் சார் கிளியர் சொல்லியிருக்காங்க, சைக் முகமது சார் கிளியர் சொல்லியிருக்காங்க. வேற அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்களா, வேற யாரும் இல்லையா? ஸ்ரீனிவாஸ் சார் கிளியர், ஹரிகரன் சார் கிளியர், ராஜா சார் கிளியர், முகமது சார் தௌஃபிக் நினைக்கிறேன், முகமது தௌஃபிக் கிளியர், ஜெயக்குமார் சார் கிளியர், ருத்ரமூர்த்தி சார் கிளியர், சுரேஷ் செல்வம் சார் கிளியர். சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு என்னன்னா ஆர்டர் ஃப்ளோ. ரைட், அபேல் பாண்டியன் சார் கிளியர். சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு என்ன பண்றது ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றத வந்துட்டு காட்டுது. ஸோ அப்போ ஆர்டர் ஃப்ளோனா என்ன பண்ணுதுன்னா ஒரு காண்டில்ல இருக்கக்கூடிய அந்த வால்யூமை டெப்தா எடுத்து பிரிச்சு காட்டுது. இதை நீங்க எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கூடனாலும் நீங்க கம்பைன் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங்கா நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் கம்பைன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு பிரைஸ் பேஸ்டான சிஸ்டம் எனக்கு வேண்டாம், எனக்கு வால்யூமை பேஸ் பண்ண மாதிரியான ஒரு அனாலிசிஸ் இருக்கணும், அந்த அனாலிசிஸ்க்குள்ள நான் ஆர்டர் ஃப்ளோவை கம்பைன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டதுனால நான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ இதை ரெண்டையும் வந்துட்டு கூட வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்ன ஆர்டர் ஃப்ளோ. ஒவ்வொரு கேண்டில்லையும் அந்த இருக்கக்கூடிய நெட்டா எக்ஸிக்யூட்டட் பையர் அண்ட் செல்லரை வந்துட்டு என்ன பண்ணுன்னா பிரிச்சு வந்துட்டு என்ன காட்டிடும். ஆர்டர் ஃப்ளோன்றது எக்ஸிக்யூட்டட் மார்க்கெட் ஆர்டர்ஸ், அதை வந்துட்டு என்ன பண்ணுன்னா பிரிச்சு வந்துட்டு என்ன பண்ணிடுதுன்னா காட்டுது. ஓகே, ஸோ இப்போ இங்க வந்துட்டு என்னன்னா ஒரு கேண்டில் இருக்கு, அதுக்கு லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல 2 வால்யூம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்றத வந்துட்டு பார்த்துரும். ஓகே, ஸோ இந்த கேண்டில்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாருமே வந்துட்டு என்னன்னா செல்லர் சார், ரைட் சைட்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு என்னன்னா பையர். ஸோ ஒரு கேண்டிலே அந்த கேண்டில்ல லெஃப்ட் ரைட்டுன்னு 2 ஆர்டர்ஸ் வந்துட்டு என்ன இருக்கு. எகைன் சொல்றேன், இது எக்ஸிக்யூட்டட் ஆர்டர், நாட் அ பெண்டிங் ஆர்டர். இது எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர், பை பண்ண ஒன்னா வந்த ஆர்டர். இது ஒவ்வொரு கேண்டில்லையும் எவ்வளவு வந்துட்டு பை ஆர்டர் நடக்குதுன்றத அப்படியே லைவ்ல எடுத்து காட்டும். முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் காட்டுறது கிடையாது. லைவ்ல வந்துட்டு என்ன பண்ணுன்னா இதை அப்படியே எடுத்து வந்துட்டு என்னன்னா காட்டிட்டு இருக்கோம். சரியா? அப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாருமே வந்துட்டு என்னன்னா செல்லர், ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாருமே வந்துட்டு என்னன்னா பையர். ஓகே,
ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு பாருங்க, இங்க எவ்வளோ இருக்கு? 2050 பையர் இருக்காங்க, 1350 பையர் இருக்காங்க, 275 பையர் இருக்கிறாங்க, சாரி செல்லர் இருக்கிறாங்க, 325 செல்லர் இருக்கிறாங்க. ரைட் சைடில் பாருங்க, 9325 செல்லர் இருக்கிறாங்க, 14375 பையர் இருக்கிறாங்க, 426 பையர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி இப்படி டீகோட் பண்றது? அப்போ இங்க வந்துட்டு என்ன செல்லர் இருக்கிறோம், 2000 செல்லரு, 1000 செல்லரு, 275, 325 செல்லரு. அப்போ இங்க பையர் 9000, 14000, 425. அப்போ இதை பார்க்கும்போது ஓகே, இந்த பிரைஸ்ல இவங்க வர்றாங்க, இதை வந்துட்டு ஈஸியா பாக்குறதுக்கு இதுவே கூட்டி கழிச்சு நெட்டா யார் இருக்கிறா, இங்க செல்லர் இருக்கா, இங்க பையர் இருக்கா, அது சரி, நெட்டா யார் இருக்கிறா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும் இல்லையா? அதைத்தான் கீழே உள்ள இந்த சம்மரி வந்துட்டு என்னன்னா, இந்த சாஃப்ட்வேரே வந்துட்டு என்ன பண்ண போகுது, அந்த சாஃப்ட்வேரே வந்துட்டு என்ன பண்ணிக்குதுன்னா அதுதான் பண்ண போகுது. ஸோ அப்போ இந்த கீழே இருக்கிற சம்மரி அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணுது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காலம் வந்துட்டு என்னன்னா வால்யூம் அப்படின்ற ஒன்றை வந்துட்டு என்ன பண்ணிக்குதுன்னா எடுத்துக்குது. ஸோ அப்போ இந்த வால்யூம்ன்றது வந்துட்டு என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ட்ரேடட், இந்த செல்லர் பையர் ரெண்டையும் சேர்த்து வந்துட்டு என்னன்னா டோட்டலா வந்துட்டு என்னன்னா இந்த கேண்டில்ல எவ்வளோப்பா வந்துட்டு என்னன்னா வால்யூம் நடந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த வால்யூம்ன்றது சொல்லிடுது. ஸோ அடுத்ததா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பை வால்யூம் அப்படின்னு வந்துட்டு என்னன்னா சொல்லுது. அடுத்த ஒரு காலம் என்ன பண்ணுதுன்னா அந்த கேண்டில அப்படியே பிரிச்சு கீழே சம்மரி பண்ணுது. அடுத்த கேண்டில் என்ன காட்டுது, அதுல பை வால்யூம் அப்படின்னு வந்துட்டு என்னன்னா பிரிக்குது. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அதுல செல் வால்யூம் எவ்வளோ அப்படின்றத பிரிக்குது சார். ஸோ டோட்டல் வால்யூம் 28125, அதுல பை வால்யூம் 24125, செல் வால்யூம் 4000 சார். இப்ப சொல்லுங்க, இந்த கேண்டில்ல யாரு சார் இருக்கிறாங்க? பையர் அதிகமா இருக்கானா, செல்லர் அதிகமா இருக்கானா? யார் இருக்கா? சும்மா சொல்லுங்க. பையர் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுதுன்னா பையர் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு இங்க சொல்லுது. எப்படி சொல்லுது? இப்ப நம்மளே மைண்டே கால்குலேட் பண்ணுது. ஆமாப்பா, செல்லர் வந்துட்டு 4000 தான் இருக்கிறான், பையர் 24,000 இருக்கிறான், அப்ப செல்லரோட பையர் தானே ஜாஸ்தியா இருக்கிறான் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்றோம் இல்லையா? இப்படி நம்ம கால்குலேட் பண்றதையும் இந்த சாஃப்ட்வேர் அந்த வேலையும் மிச்சம் பண்ணிடுது சார். அதுல சாஃப்ட்வேர் என்ன பண்ணிடுது, வால்யூம்ன்றத டெப்தா, வால்யூம்ன்றது டோட்டல் வால்யூம்ன்றத சொல்லுது. அதுக்கப்புறம் அதை ரெண்டா பிரிச்சு பை வால்யூம் எவ்வளோ, செல் வால்யூம் எவ்வளோன்னு பிரிச்சு காட்டுது. சரி, பை வால்யூம் செல் வால்யூம் பிரிச்சு காட்டிடுச்சு. சரி, இதுல நெட்டா எவ்வளவு இருக்கிறான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும் இல்லையா? அதை தான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அடுத்ததா டெல்டா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு என்ன பண்ணிடுதுன்னா அதை தான் பிரிச்சு வந்துட்டு என்ன பண்ணிடுதுன்னா காட்டிடுது. ஸோ அடுத்த கேண்டில்ல டெல்டா. இப்போ இங்க பையர் அதிகமா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு பையர் அதிகமா இருக்கிறான் அப்படின்னா நம்ம உடனே என்ன செய்வோம், டக்குன்னு கால்குலேட்டர் எடுத்துட்டு இந்த 24,125 பையர்ல இருந்து மைனஸ் இந்த 4000 செல்லரை வந்துட்டு என்ன கழிப்போம். அந்த பேக்ரவுண்ட் ரெட் கலர் இருந்தா செல்லரு, பேக்ரவுண்ட் கிரீன் கலர் இருந்தா பையரு. ஸோ அப்போ 4000 அந்த செல்லரை இந்த பையர்ல இருந்து கழிப்பான். கழிச்சு வந்துட்டு என்ன ஒரு இது வரும் இல்லையா, அந்த வேலையை இதுவே பண்ணிடும். இந்த சாஃப்ட்வேரே வந்துட்டு என்ன பண்ணிடும்னா பண்ணிடும். அந்த சாஃப்ட்வேரே வந்துட்டு என்ன பண்ணிடும்னா கூட்டி கழிச்சு வந்துட்டு என்னன்னா போட்டு நெத்தம் அந்த கேண்டில்ல வந்துட்டு என்னன்னா எவ்வளவு வந்துட்டு என்னன்னா பையர் இருக்கிறான், எவ்வளவு செல்லர் இருக்கான்னு இதுவே போட்டு காட்டிடும் சார். அதுக்கு பேர் தான் டெல்டா. இப்ப நம்ம ஆப்ஷன் கிரீக்ஸ்ல வந்துட்டு ஒரு டெல்டா வரும் இல்லையா, அந்த டெல்டாக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரியா? இந்தியாவில் வரக்கூடிய ஆர்டர் ஃப்ளோல வரக்கூடிய டெல்டான்றது என்னன்னா ஈச் அண்ட் எவரி கேண்டில்ல இருக்கக்கூடிய நெட் பையர் அண்ட் நெட் செல்லரோட ஸ்ட்ரென்த், அதுதான் டெல்டா. ஸோ அப்போ இப்போ நமக்கு இந்த டெல்டான்றதான் இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ட்ரேட் எடுக்கும் போது நீங்க வந்துட்டு என்னன்னா அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது இந்த டெல்டா கிரீனா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு வந்துட்டு சர்டன் குவான்டிட்டி இருக்கு, அந்த குவான்டிட்டியோட வந்துட்டு என்ன பண்ணணும், பிரேக் அவுட் ஆகணும். வைஸ் வர்சா ஒரு பிரேக் டவுன் ஆகும்போது அந்த டெல்டா வந்துட்டு என்னன்னா செல்லர் நெகட்டிவ் டெல்டா வந்துட்டு என்னன்னா ஜாஸ்தியா வரணும். அது எவ்வளோ என்னன்றது ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஸோ அந்த படி வந்துட்டு என்ன வந்துச்சுன்னா தான் அது பர்ஃபெக்டான வந்து பிரேக் அவுட் பிரேக் டவுன். ஸோ அப்போ இந்த டெல்டா அப்படின்றது தான் மார்க்கெட்ல இந்த ஆர்டர் ஃப்ளோல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை வந்துட்டு என்ன பண்ணணும், பிளே பண்ணும். அப்போ இப்போ நமக்கு அந்த டெல்டா அப்படின்றத என்னன்னு தெரிஞ்சிட்டதுனால நமக்கு இந்த பை வால்யூம் செல் வால்யூம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த வால்யூம்ன்றத ஒன்று இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, அதை ரெண்டா பிரிக்குது பை வால்யூம் செல் வால்யூம்னு. அதையும் பிரிச்சு நெட் அந்த கேண்டில்ல பையர் அதிகமா இருக்கானா செல்லர் அதிகமா இருக்கானா, பையர் இருக்கான் அப்படின்னா எவ்வளவு இருக்கிறான் அப்படின்றத சொல்றதுதான் டெல்டா. அப்ப அந்த டெல்டாவை தான் நம்ம என்ன பண்ணிக்க போறோம், அந்த ட்ரேடிங்க்கு வந்துட்டு என்ன பிரேக் அவுட் பிரேக் டவுனு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துட்டு டெல்டா தான் யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ நமக்கு டெல்டானா என்னன்றது தெரிஞ்சிட்டதுனால இந்த வால்யூமு பை வால்யூம் செல் வால்யூமு இதெல்லாம் நமக்கு வந்துட்டு என்ன தேவையில்லை, அது இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால அதை வந்துட்டு என்ன பண்றோம், தூக்கி விட்டு வந்துருவோம். தூக்கி விட்டுருமா, ஒரு நிமிஷம் இருக்கு.
வால்யூம் எடுத்துருவோம், பை வால்யூம் எடுத்துருவோம், செல் வால்யூம் எடுத்துருவோம், டெல்டான்றதை மட்டும் வந்துட்டு என்ன பண்ணிப்போம் வச்சுப்போம். ஓகே. ஸோ அப்போ இப்போ இங்கே பாருங்க, இப்போ மார்க்கெட்டை வந்துட்டு என்ன பண்ணுது, டே கையை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா பிரேக் பண்ணுது. ஒன்ஸு இதென்ன டே கை. ஸோ டே கையை வந்துட்டு என்ன பிரேக் பண்ணுது, டே கையை பிரேக் பண்ணும்போது 20,125 பையர் வர்றாங்க. வேல்யூல பார்த்தீங்கன்னா 48 கோடி பையர் வந்துட்டு என்ன வர்றாங்க ஒன்ஸ் மார்க்கெட்டு டே கையை பிரேக் பண்ணும்போது. ரிசல்ட் என்னன்னு பாருங்க. இதுதான் காலையில இருந்து வந்துட்டு என்னன்னா மார்க்கெட்டை அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இருந்தது இல்லையா. ஸோ அதை அந்த ரேஞ்சை வந்துட்டு என்ன பண்ணுது மார்க்கெட்டு இதுக்குள்ளதான் சுத்துது, இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் ரேஞ்சை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா பிரேக் அவுட் பண்ணுது. இங்க பை பண்ணும்போது 48 கோடி ரூபாய் வேல்யூக்கு இங்க பை ஆர்டர் வருது. இப்போ நீங்க இங்க போட்டுக்கோங்க, ட்ரெண்ட் லைன் சேனல் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன போட்டுக்கோங்க, எதனாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த போடுங்க. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே ஒரு சேனலில் வந்துட்டு என்ன போட்டிருக்கோம், ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணும்போது வெறும் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டிருப்போம். ஏன்னா அங்கே வெறும் வால்யூம் அப்படின்றது சிவப்பு கலரில் காட்டுச்சு வால்யூம் பார். ஆர்டர் ஃப்ளோன்ற ஒன்று தான். எப்பா அங்கே பிரேக் அவுட் நடக்குது. பிரேக் அவுட் நடக்கும்போது 48 கோடிக்கு வேல்யூக்கு வந்துட்டு என்னன்னா பைய ஆர்டர் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா நடக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ இப்படி தான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ டெல்டான்றது தான் அந்த ஈச் அண்ட் எவரி கண்டில் இருக்கக்கூடிய நெட்டு பையர் நெட்டு செல்லரோட ஸ்ட்ரென்த்து. இதை ஆல்வேஸ் எங்கே வந்துட்டு பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் இடத்துல தான் பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே மார்க்கெட்டு காலையிலேருந்து ஒரு ரேஞ்சில் இருக்கு. அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் வந்துட்டு என்ன பண்ணுது, அப்படி பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு பெரிய பையர், ஒரு இன்ஸ்டியூஷனோட ஒரு பெரிய பையர் வந்துட்டு என்ன வர்றாங்க. ஸோ அதனால அந்த பிரேக் அவுட் வந்துட்டு என்ன பர்ஃபெக்டாக இருக்கு. ரிசல்ட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 130 பாயிண்ட் நிஃப்டிலேயே வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு மேலே ஏறிடு. இங்கேப்பா. ஸோ அப்போ டெல்டா அப்படின்றது தான் வந்துட்டு என்னன்னா நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும் இந்த ஆர்டர் ஃப்ளோவோட இதுல. ஒரே நிமிஷம். இந்த ரிசல்ட் வந்துட்டு பாருங்க. இந்த இடத்துல தானே பிரேக் அவுட் ஆச்சு. இந்த இடத்துல தானே 48 கோடிக்கு வந்துட்டு என்ன பையிங் வந்துச்சு இல்லையா, இங்கே தானே வந்துச்சு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பாருங்க மார்க்கெட்டோட அந்த ரேலியை வந்துட்டு என்னன்னா என்ன மாதிரியான ரேலியை வந்துட்டு என்ன பண்ணுன்னா கொடுக்கு. லைக் 24-20 வந்துட்டு இருந்து மார்க்கெட்டு 24-130. ஸோ பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா பெரிய ஆர்டர் வருது. அதுக்கு இடையில அதுக்கப்புறம் பாருங்க இங்கேயாவது வந்துட்டு என்னன்னா ஒரு 48 கோடிக்கு வந்துச்சு, 22,000 சம்திங் வந்துச்சு. இப்போ இங்க இடத்துல வந்துட்டு பாருங்க 77,500 குவான்டிட்டி வந்துட்டு என்னன்னா வருது. இங்க பாருங்க இந்த இடத்துல 77,500 குவான்டிட்டி வந்துட்டு என்னன்னா வருது. இங்க வந்த வேல்யூ வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் 48 கோடி ரூபாய் சம்திங். இங்க வந்தது இந்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில் பையர் வந்துட்டு 48 கோடி ரூபாய் வேல்யூக்கும் வந்துட்டு வந்தது. அதே இது இங்க வந்துட்டு என்ன பாருங்க, இங்க பாருங்க 87,225 87,225க்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்குன்னா அவ்வளவு பெரிய வேல்யூ வந்திருக்கு. நீங்க கால்குலேட்டர்ல எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பிரைஸ் என்ன பிரைஸ் இருக்கு, 24,042 இருக்கு சரியா. 87,225 இன்ட்டு 24,040. அப்ப இங்க பாருங்க 209 கோடியே 68,89,000. கரெக்டா தான் படிக்கிறேன்னா கரெக்டா தான் வந்துட்டு என்ன படிக்கிறேன் சரியா. யா
ஸோ அப்போ இவ்வளோ பெரிய பையர் ஒன்ஸ் இந்த இடத்துலயே வந்துட்டு என்ன 48 கோடி ரூபாய்க்கு பை வேல்யூ வந்துடுச்சு. ஒன்ஸ் அடுத்து வந்துட்டு என்னன்னா ஒரு 30 பாயிண்ட் மூவ் பண்ணவும் எகைன் வந்துட்டு என்ன பண்றாங்க, இன்ஸ்டியூஷன் வந்துட்டு என்ன பண்றாங்க, பையிங் வால்யூம் வந்துட்டு என்ன கொடுக்குறாங்க, அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 209 கோடி. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா 48 கோடி. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதும் ஃபர்தரா வந்துட்டு அங்க தூக்குறாங்க பாருங்க, 209 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு என்னன்னா பையிங் வரும். 209 கோடி ரூபாய் வேல்யூக்கு வந்துட்டு என்ன பையிங் வரும். ஸோ அப்போ அதன் காரணமாக தான் வந்துட்டு அந்த மார்க்கெட்டோட ரேலி பாருங்க, நான் ஸ்டாப் ரேலி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா 130 பாயிண்ட்டுக்கு ஃபுல் பேக்கே பெருசா கிடையாது. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணனா அடிச்சு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனோட அந்த ஃபுட் பிரிண்ட்டை வந்துட்டு ரீட் பண்ணி அது கூட டிராவல் பண்ணும்போது நம்மளாலையும் அவன் வந்துட்டு என்ன 100 பாயிண்ட் பிடிக்கிறானா, நம்ம ஒரு 70 பாயிண்ட் 60 பாயிண்ட்டை நீட்டா பிடிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா இப்ப இவன் இங்க பை பண்ணதுக்கு அப்புறம் தான், இந்த கேண்டில்ல நம்ம பை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இல்லையா. இந்த மத்தவங்களுக்கு வந்துட்டு இதுவுமே தெரியாது, நமக்கு தெரியும் இங்க 48 கோடி ரூபாய்க்கு வேல்யூக்கு பை வந்துருச்சு அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ வரதா குட் பிரேக் அவுட் இது அப்படின்றது நமக்கு தெரியும். பட் நார்மல் ட்ரேடருக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ தெரியாதவங்களுக்கு அதுவுமே தெரியாது. ஸோ அப்போ அவன் வந்துட்டு என்ன பை பண்ணிட்டான்னா, அவன் பை பண்ணி முடிச்சதும் நம்ம பை பண்ணிப்போம், நமக்கு அந்த டைம் இருக்கு, இந்த கேண்டில்ல வந்துட்டு என்ன பை பண்ணிக்கலாமே. ஸோ நம்ம பை பண்ணிட்டு 130 பாயிண்ட் மேலே போகுது அப்படின்னீங்கன்னா அதில் ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட்டை பிடிச்சாலே நமக்கு போதும் தானே. பேங்க் நிஃப்டி ஒரு நாளைக்கு வந்துட்டு என்ன 700 பாயிண்ட் 800 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா நம்ம ஒரு 300 பாயிண்ட்டை பிடிப்போமே. ஃபியூச்சரில் 300 பாயிண்ட்டை பிடிச்சோம்னா டெல்டா வேல்யூ ஏடிஎம்க்கு 0.50 இருக்கும். 150 பாயிண்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஆப்ஷனில் பிடிக்கலாமே. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷனோட ஃபுட் பிரிண்ட், அதனால தான் இந்த சாஃப்ட்வேருக்கு பேரே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபுட் பிரிண்ட் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்ஸ்டியூஷனோட ஃபுட் பிரிண்ட் வந்துட்டு என்ன தெரிஞ்சு, ஆமா அவன் வந்துட்டான், பிரேக் அவுட் ஆகுது, இன்ஸ்டியூஷனும் 48 கோடிக்கு பை பண்ணிட்டான், எகைன் வந்துட்டு என்ன இந்த இடத்துல 209 கோடிக்கு வந்துட்டு என்னன்னா பை பண்றான், அப்போ வந்துட்டு என்ன இது நல்ல ஹெவியான பையிங், ஃபர்தரா மார்க்கெட் மேல போக போகுதுன்னு நம்மளும் அவன் கூடயே டிராவல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அவன் இன்ஸ்டியூஷனுக்கு எகென்ஸ்டா, அந்த ஸ்மார்ட் மணிக்கு எகென்ஸ்டா நம்ம போய் நிற்கும் போது தான் திமிங்கலம் வாயை திறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிடும், அதை மாதிரி முழுங்கிடுவான். இந்த ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் ப்ரொஃபைல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், திமிங்கலத்துக்கு பின்னாடி போய் நின்னுக்கலாம். அப்படி போய் பின்னாடி போய் நின்று இருக்கும்போது அவன் 1000 பாயிண்ட் பிடிச்சானா நம்ம ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் பிடிச்சிட்டு ஓடி போயிருவோமே இல்லையா. ஸோ அதுதான் சார் இந்த சிஸ்டம். சரியா. இப்போ இந்த சாஃப்ட்வேரை என்ன பண்ணும்னா, அந்த மாதிரி பெரிய ஆர்டர் இப்போ இது வந்துட்டு நான் செட் பண்ணியிருக்கிறேன், இதுவே வந்துட்டு என்ன பண்ணும், அதை ஸ்கேன் பண்ணி வந்துட்டு என்னன்னா அதுவே வந்துட்டு என்ன காட்டிடும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நம்பரையா இங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணு வலிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, உத்து பார்த்துட்டு இருக்கணும். அப்போ இந்த சாஃப்ட்வேரை என்ன பண்ணுன்னா, பெரிய ஆர்டர் வருதா, ரவுண்டா ஒரு சிவப்பு கலர்ல ஒரு வட்டத்தை போட்டு இங்க 77,500 ரூபாய் இதற்கு குவான்டிட்டி வந்துட்டு என்ன சிங்கிள் பிரைஸ்ல வந்துட்டு பை ஆர்டர் வந்துருச்சுரா அப்படின்னு பெரிய இதை எல்லாத்தையுமே அதுவே வந்துட்டு என்ன பண்ணிடும், எடுத்து காட்டிடும். எங்கெல்லாம் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வந்துட்டு என்ன வருதோ அங்கெல்லாம் அதுவே ஸ்கேன் பண்ணி எடுத்து காட்டிடும், கூப்பிட்டு சொல்லும், அதுவே அலாரம் அடிக்கும், அலாரம் அடிச்சு பிக் ட்ரேட் அப்படின்னு காட்டும். இப்போ இங்க நான் வச்சிருக்கிறது 3 சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன வச்சிருக்கிறேன், இந்த பாருங்க, பிக் ட்ரேட்னு ஒரு சாஃப்ட்வேர், ஃபுட் பிரிண்ட்னு ஒரு சாஃப்ட்வேர், வால்யூம் ப்ரொஃபைல்னு ஒரு சாஃப்ட்வேர், 3 சாஃப்ட்வேரையும் ஒரே இதில் கம்பைன் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். ஸோ அப்போ பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் வரும்போது அதுவே ஸ்கேன் பண்ணி வந்துட்டு என்ன காட்டிடும். நான் இந்த பக்கம் சிஸ்டம்ல வச்சுட்டு அந்த பக்கம் வந்துட்டு என்னன்னா நான் பாத்ரூம் போறேன்னா அதுவே நான் என்னோட மைக்ல கத்த ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்பீக்கர்ல பெரிய ஆர்டர் வருது அப்படின்னு வந்துட்டு என்ன பண்றோம், இது பண்றோம், அந்த மாதிரி அதுவே ஸ்கேன் பண்ணி வந்துட்டு என்ன காட்டிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்துடும் அப்படின்னு கூட ட்ரேட் பண்ணக்கூடாது சார். ஆர்டர் வந்துருச்சுன்னா ட்ரேட் பண்ணிடும், மார்க்கெட்டு மேலே போயிடும் அப்படின்னு ட்ரேட் பண்ணக்கூடாது. மேலே போறதுக்கு பை ஆர்டர் வந்துருச்சான்றதை பார்க்கணும். எஸ் ஆமா வந்துடுச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பை பண்ண வேண்டியதுதான், வேற அங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை. ஸோ அதை தான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, இதை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா காட்டுது சார், இதை தான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இதை காட்டுது. ஸோ கதிரவன் சார் என்ன கேட்கிறாரு, we are using 30-second candle instead of 5 minutes candle. எஸ் 5 minutes கேண்டில்ல உங்களுக்கு ஒன்ஸ் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகி, இப்போ நிஃப்டி வந்துட்டு என்னன்னா இப்போ ஒரு எக்ஸ்பைரி தான் நமக்கு இருக்கு, எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு எக்ஸ்பைரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நிஃப்டி வந்துட்டு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50 பாயிண்ட் ஏறும் 70 பாயிண்ட் இறங்கும், இப்படிதான் சார் ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மூவ் ஆகும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டியே வந்துட்டு வாலட்டைலா இருக்கு, சாலிடா வந்துட்டு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஏறுது 300 பாயிண்ட் இறங்குது இல்லையா. ஸோ அப்போ நிஃப்டிலேயே நல்ல வாலட்டைல் இருக்கும்போது பேங்க் நிஃப்டிக்கு ஈவனா வந்துட்டு என்னன்னா நிஃப்டியுமே நல்ல வாலட்டைல் வந்துட்டு என்ன இருக்குது. ஆனா பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு வைல்டு அனிமலா இருக்கும், அது ஒரு காட்டு மிராண்டி மாதிரி இருக்கும்,
அப்போ அந்த காட்டு மிராண்டி கூட டிராவல் பண்ணோம்னா நம்மளும் காட்டு மிராண்டி மாதிரி இருக்கணும். ஆனா நிப்டி வந்துட்டு என்ன கொஞ்சம் நல்ல பையன், கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்துட்டு என்ன போவான். அப்போ நான் 35 மினிட்ஸ் சார்ட்டை வந்துட்டு வைக்கும் போது என்னால எக்ஸாக்டா போயிட்டு அந்த இடத்துல பிடிக்க முடியாது. இப்போ இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால போய் பிடிக்க முடியும். இதே இது நான் 30 செகண்ட்னா நான் இங்கேயே பிடிச்சிருவேன். இப்போ நான் இங்க உங்களுக்கு வச்சு காட்டுறேனே, இங்க பாருங்க 5 மினிட்ஸ் சார்ட்டை வந்துட்டு என்ன இங்க வச்சிருக்கிறேன். அந்த பிரேக் அவுட் எங்க நடக்குது பாருங்க, நிப்டி சார்ட். அந்த பிரேக் அவுட் எங்க நடக்குது பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, 5 மினிட்ஸ் சார்ட் தான் அந்த இருக்கு. அஞ்சு நிமிஷத்துல 48,125 வந்துச்சு. இப்ப நான் இங்க போய் பிடிக்க போறது எங்க போய் பிடிக்க முடியும்? இது வந்ததுக்கு அப்புறம் இங்க நான் இங்க அடுத்த ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே இங்க என்ன பண்ணிடுறான் சார், தலைவன் வந்துட்டு என்ன பறந்துட்டான். நான் இங்க அடுத்த ஆர்டரை போடுறதுக்கு முன்னாடி இந்த கேண்டில் பிஸ்குன்னு வந்துட்டு என்ன பண்ணிடும், இவ்வளவு பெருசா தூக்கிறோம். அப்ப நான் பிரைஸை நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு ட்ரேட் பண்ணும்போது நான் 24,070 அங்கதான் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ண முடியும், என்னால பிரைஸை வந்துட்டு என்ன பிடிக்க முடியும். இதே இது 30 செகண்ட் சார்ட் நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணும்போது என்னால எங்க சார் பிடிச்சிட முடியுது, இங்கேயே டிகோட் பண்ணிட்டோம். 48 கோடி பை ஆர்டர் வந்துச்சுன்னு இங்கேயே டிகோட் பண்ணிட்டோம். அப்படி பண்ணிடுச்சுன்னா என்னால 24,20க்கே என்னால பிரைஸை பிடிக்க முடியும். நான் 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு வந்துட்டு என்ன போனேன்னா நான் இங்க பிரைஸை பிடிக்கும் போதே 24,60 24,70 இந்த ரேஞ்சில் தான் நான் போய் பிடிக்க முடியும். அப்போ ஏர்லியரா வந்துட்டு என்னன்னா நான் என்ட்ரி ஆயிடணுன்றதுக்காக தான் 30 செகண்ட் சார்ட். ஈவன் எல்லாரும் 1 மினிட் சார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் 30 செகண்ட் சார்ட் யூஸ் பண்ணிப்பேன். ஈவன் பேங்க் நிஃப்டிக்கு இன்னுமே கூட கொஞ்சம் கீழே வந்துட்டு என்ன போயிடுவேன். 15 செகண்டுக்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா இந்த சாஃப்ட்வேர்ல வந்துட்டு என்னன்னா சார்ட் டைமிங் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, செகண்ட் இருக்கு பாருங்க. 1 செகண்ட்ல இருந்து வந்துட்டு என்ன இருக்குன்னா 1 மினிட் வரைக்கும் இதுல இருக்கு. 1 மினிட்ல இருந்து 60 மினிட் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. டேக்கு இருக்கு, வீக் இருக்கு, மந்த், இயரு, டிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு டிக்குக்கும் எவ்வளவு ட்ரேட் நடக்குது அப்படின்றது அது. ஸோ வால்யூம் மட்டும் வந்துட்டு எவ்வளோ வால்யூம் நடக்குது அப்படின்ற அந்த வால்யூம் சார்ட் இது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர்ல வச்சுக்க முடியும். ஸோ நான் பேங்க் நிஃப்டிக்கு என்ன பண்ணுவேன்னா 15 செகண்ட் வச்சுப்பேன். 15 செகண்ட் தான், 15 செகண்ட் தான் வந்துட்டு என்ன வச்சுப்பேன். நிப்டிக்கு மட்டும் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் 30 செகண்ட் வச்சுக்கிறேன். 30 செகண்ட் வைக்கும் போது என்ன பெனிஃபிட்னா நான் ஏர்லியரா இங்கேயே பிரைஸை நான் பிடிச்சிட முடியுமே. 24, 19, 20 கிட்டே நான் பிரைஸை பிடிச்சிட முடியுமே. இங்க எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, டே கையை பிரேக் பண்ணிடுச்சு. 20,125 குவான்டிட்டி வந்துட்டு என்ன இங்க பை ஆர்டர் வந்துருச்சு. 48 கோடி ரூபாய் வேல்யூக்கு வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணிக்க முடியும், இங்கேயே பிடிச்சிட முடியும் 30 செகண்ட்ல. 5 மினிட்ஸ்ல நான் போகும்போது என்ன ஆகும், எனக்கு அங்க வந்துட்டு இந்த இடத்துல தான் போய் நான் 24,40 24,60 இந்த மாதிரி இடத்துல தான் போயிட்டு நான் பிரைஸை சேஸ் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா பிடிக்க முடியும். பிரைஸை வந்துட்டு என்ன பண்ண முடியும், நான் சேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அங்க நான் எனக்கு ஓடுற பஸ்ல ஏறுறதுல எனக்கு விருப்பமே இல்லை சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் ஏறி அங்க இருந்து கீழே விழுந்து ஃபுட்போர்ட் அடிச்சு மண்டை மூஞ்சி எல்லாம் பேத்துட்டு வந்திருக்கிறேன். வாங்கின அடி பலமா இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு நான் பீஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும், எனக்கு இங்க பணம் சம்பாதிக்கணும். ஆமா, மாற்று கருத்து இல்லை. நான் பயந்து வந்துட்டு என்ன பணத்தை சம்பாதிச்சு ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேடை வந்துட்டு 1000 குவான்டிட்டி ஆப்ஷன்ல வந்துட்டு என்ன போட்டுட்டு யூரின் வரும் சார். இதை தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஃப்ராங்கா இருக்கணுன்றதுக்காக இதை சொல்றேன். அதனால ஒரு நாகரிகமா பேசலன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. யூரின் வரும் சார். அங்க பொசிஷன் எடுத்துட்டு என்னால பாத்ரூம் போக முடியாது. இந்த பொசிஷன் எப்படியாவது முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு அப்படி பயந்து ட்ரேடை எடுத்து பயந்து ப்ராஃபிட் பண்ணி கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு தான் அதை செலவு பண்ணணும். ஏன்னா அந்த பயம்ன்ற ஒரு உணர்வு வந்துட்டு என்னன்னா நமக்கு வரும்போது உடம்புல இந்த அட்ரினல்ன்ற சுரப்பி வந்துட்டு நிறைய சுரக்கும். அது நிறைய சுரக்க அந்த பய உணர்வு தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு மிக முக்கியமான காரணம்னு சொல்றான். அப்ப நான் பயந்து 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணி கிட்னி ஃபெயிலியர் ஆகி அதுக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே. ஸோ அதனாலதான் நான் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்டெப் பிஃபோரா ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டான், அவன் எக்ஸாக்டா பை பண்ற இடத்துல என்னால பண்ண முடியாது. அவன் பண்ணிட்டானா அவன் பக்கத்துல நான் போய் பை பண்ணிக்கிறேன். அவன் 24,000 பை பண்ணிட்டானா நான் 24,010 20 பை பண்ணிக்கிறேன். அப்படின்றதுக்காக தான் அந்த டைமை வந்துட்டு என்ன பண்றேன், நான் யூஸ் பண்றது ஆர்டர் ஃப்ளோ சார்ட். நான் பிரைஸை பேஸ் பண்ண சார்ட் கிடையாது, ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ண போறேன். அப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டு என்ன என்னால் இங்கே பிடிச்சிக்க முடியும். அதுக்காக தான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறேன் 30 செகண்ட்ல யூஸ். ஹோப் கதிரவன் சார் தானே? ஆமாம், கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் டவுட்டை. ஓகே, ஸோ இதுதான். மற்றபடி அந்த சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸு, மற்றபடி இன்னும் இதில் இருக்க கோர்ஸ் இது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாமே
என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் இது பண்ணுங்க. அது நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபர்தர் டீட்டெயிலாக வந்துட்டு என்ன கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு என்ன இது பண்ண வேண்டாம், நாம அங்கே வந்துட்டு என்னென்ன கொடுக்குறேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கொடுக்குறேன். சரியா? ஸோ அப்போது அதுதான் வந்துட்டு என்ன விஷயம், நான் எகைன் சொல்கிறேன். ஜென்ரலாக சொல்லுவாங்க ட்ரேடு வித் ட்ரெண்டு, ட்ரெண்டு யுவர் ஃப்ரெண்டுன்னு. ட்ரெண்டு ஆகி முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு என்னன்னா எனக்கு என்ன பண்ண, ட்ரெண்ட ஸ்டார்டிங்ல நான் பிடிக்கணும். அப்போ ட்ரேடு வித் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா ட்ரேடு வித் ஆர்டர்ஸ்ன்னு சொல்றேன், ட்ரேடு வித் இன்ஸ்டிடியூஷன் ஃபுட் பிரிண்ட்னு சொல்றேன். அது கூட நம்ம பண்ணிக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழகா வந்துட்டு என்னன்னா ஒரு ட்ரேடை வந்துட்டு என்ன முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு என்ன ஓடி போயிடலாம் சார். இது தனி சாஃப்ட்வேர் இது. சரியா? அப்ப இதை வந்துட்டு என்ன பண்ணிட்டு அவன் கூட வந்துட்டு என்ன பிடிச்சி போயிடலாம். அவன் 1000 பாயிண்ட் பிடிச்சானா 300 400 பாயிண்ட் போதுமானது சார். ஒரு ஆப்ஷன்ல ஸ்கேல்பிங் பண்றதுக்கு 15 பாயிண்ட் கிடைச்சிடாதா அப்படின்னு அப்படியே நாக்க தொங்க போட்டுட்டு வந்துட்டு என்ன உட்காந்துருக்கிறேன் நிறைய நாள். நாக்க தொங்க போட்டு உட்காந்துருக்கேன். 15 பாயிண்ட் எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்றத தான் வந்துட்டு எழுதி பண்ணிருக்கிறேன். எனக்கு இது நிப்டிலேயே 100 பாயிண்ட் வந்துட்டு என்னன்னா எனக்கு இது கிடைக்குது, தாராளமா எனக்கு போதுமானது. நான் எகைன் சொல்றேன், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா சொல்லுவாங்க ஒன் பேட் டே இஸ் எனஃப், கேபிட்டல் வைப் அவுட் ஆகுறது உண்மைதான், அது மாற்று கருத்தே இல்லை. அட் சேம் டைம் அடிஷ்னலா இன்னொரு வார்த்தை சொல்றேன் சார், ஒன் குட் டே இஸ் எனஃப் சார். ஒன் குட் டே இஸ் எனஃப். ஒரு மாசத்துக்கு தேவையான மொத்த ப்ராஃபிட்டே நம்ம பண்றது. அப்போ மார்க்கெட்டை நம்ம பர்சன்டேஜ் வைஸா அதை ஒரு பிசினஸா அதுல இருக்க ரிஸ்க் இதையும் வந்துட்டு என்னன்னா கால்குலேட் பண்ணி இதை ஒரு பிசினஸா கன்சிடர் பண்ணி போகும்போது ஒன் குட் டே இஸ் எனஃப். இதை நான் இங்க காட்டுறேன். ஒன்ஸ் இங்க வந்த பையரு நீங்க அப்படியே வந்துட்டு என்ன சேஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு என்ன போவோம், நீங்க எங்கேயுமே இங்க வந்துட்டு என்ன கொடுத்துட்டு போக வேண்டிய நெசசரியே இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்து அவன் பையர் வந்துகிட்டே தான் வந்துட்டு என்ன பண்றான்னா இருக்கிறான். அப்போ நம்ம எடுத்த ட்ரேடை ஹோல்ட் பண்றதுன்றது பெரிய விஷயம் சார். நம்ம வந்துட்டு என்ன நம்ம வச்சிருக்கிற எக்ஸிஸ்டிங்கான செட்டப்பை வச்சு கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துருவோம். ஆனா என்ன பண்ணிடுவோம், ஒரு 20 பாயிண்ட் ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துருவோம். அது நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையா வந்துட்டு என்ன இருக்கும். அந்த பிரச்சனையும் இந்த ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா இதை வந்துட்டு என்னன்னா போக்கிடும் சார். எப்படி அப்படின்னீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ ஒரு 20,000 குவான்டிட்டி வந்துட்டு என்ன வந்தாலே அதோட வேல்யூ வந்துட்டு என்ன இருக்கு, நமக்கு அரௌண்டு 48 கோடி ரூபா வந்துட்டு என்ன வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ இங்க பாருங்க, அடுத்த கேண்டில் சிவப்பு கேண்டில் தான் 7,125. ஸோ அப்போ 20,000க்கு 48 கோடினா இதை 10,000 கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கேயும் 20 கோடிக்கு பையிங் தான் இருக்கு. இது சிகப்பா இருந்துச்சுன்னா செல்லரு. சரியா? இந்த டெல்டான்றது கீழே இருக்கக்கூடிய அந்த டெல்டாவை தான் இங்க தூக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டேன்னா வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த கீழே அந்த சம்மரியை போய் பார்த்து இந்த கேண்டிலையும் பார்த்து திருப்பி கீழையும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுக்காக நான் இந்த சாஃப்ட்வேர்லயே அந்த ப்ரொவிஷன் இருக்கு, அந்த கேண்டில்லே கொண்டு வந்து அந்த டெல்டான்றதை வச்சுக்கலாம். கேண்டில்லே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், டெல்டான்றதை வச்சுக்கலாம். அப்போ நான் இங்கே கேண்டில் பார்க்கும்போது டெல்டா எவ்வளோப்பா இருக்கான், சூப்பர் நல்ல டெல்டா இருக்கான்னா நான் ஹோல்ட் பண்ணிக்கலாம்ல. அதுதான் இது, வேற ஒன்றும் இல்லை. இங்கே கீழே சம்மரியா டெல்டான்னு காட்டுது இல்லையா, அதை தான் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம். இப்போ இங்கே பாருங்க 20,125 அதே கேண்டில் கீழேயே காட்டுற மாதிரி செட் பண்ணிட்டோம் 20,125. அப்போ இங்கே என்ன பண்ணிட்டான், 20 கோடி பை வந்துட்டான். ஒன்ஸ் வந்துட்டு பாருங்க அதுக்கு அடுத்தது கேண்டில் வந்துட்டு என்ன பண்ணுது, அதோட ஹையையும் பிரேக் பண்ணுது. இங்கே பாருங்க 65,700. 20,000க்கே 40 கோடினா 60,000க்குன்னா வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 120 கோடிக்கு வேல்யூக்கு இங்கே பை ஆர்டர் வருது. அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்க, கேண்டில் சிவப்பு 7,125 பை. அப்போ இங்கே ஒரு 10 கோடி பை. அடுத்து பாருங்க 87,000 அடுத்த கேண்டில்லையும் வந்துட்டு என்னன்னா பையர். அப்போ நான் எங்க என்ட்ரி வந்துட்டு என்னன்னா எடுத்துட்டேன். நான் என்ட்ரி எடுத்ததுல இருந்து வந்துட்டு பாருங்கன்னா அடுத்தடுத்து பையர் தான் வந்துட்டு என்ன வர்றாங்க. இங்க ஒரு 120 கோடிக்கு, இங்க ஒரு 10 கோடிக்கு பையரு, இங்க வந்துட்டு என்ன ஒரு 209 கோடிக்கு பையர் வர்றாங்க. ஸோ நான் வந்து என் பொசிஷனை ஹோல்ட் பண்றேன். ஸோ அடுத்த கேண்டில் பாருங்க, இங்க டெல்டா வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ரெட்டா இருக்கு. அப்போ இவங்க யாரு, செல்லர். இப்போ இந்த செல்லரை வந்துட்டு என்னன்னா கம்பேர் பண்ணுங்க சார். இப்போ இங்க 87 கோடிக்கு வந்துட்டு என்ன பையர் வருது சார். இப்போ இங்க வெறும் 1,180 தான் சார். 1,180 குவான்டிட்டினா அதை வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிச்சுக்க வேண்டியதான். 2465 இன்ட்டு அப்படியே 1,180 போட்டுக்கோங்க. 2465 இன்ட்டு 1,150 2,76,74,000 2 கோடி தான். ஸோ அப்போ இங்க 209 கோடி பை இங்க இருக்காங்க, வெறும் வந்துட்டு என்ன 2 கோடி செல்லர் இருக்காங்க சார். இப்பவும் சொல்லுங்க, மார்க்கெட்ல இங்க பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, செல்லர் ஸ்ட்ராங் ஜாஸ்தியா இருக்காங்களா சார்? 209 கோடி பையிங்க ப்ரீவியஸ் கேண்டில், அந்த கேண்டிலுக்கு இன்சைட் பாரா தான் இருக்கு. அடுத்த கேண்டில் அதுல வெறும் 2 கோடிக்கு தான் செல்லர் இருக்கிறான். எவன் சார் இருக்கிறான்?
பையர் இருக்கிறானா செல்லர் இருக்கிறானா? பையர் தான் இருக்கிறான். ஓகே, அடுத்து வாங்க. 325 குவான்டிட்டி பையர். அடுத்து 2200 குவான்டிட்டி வந்துட்டு என்ன பையர். நீங்க வேல்யூ அப்படியே இன்ட்டு போட்டு நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க 800 செல்லர். அடுத்து பாருங்க 10200 பையர். அடுத்து பாருங்க 13000 செல்லர். அடுத்து பாருங்க 7000 செல்லர். அடுத்து 12000 வந்துட்டு பையர். அப்போ இப்ப இந்த இடத்துல தான் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பெரிய பையிங் இன்ஸ்டிடியூஷனோட பையிங் வரவோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்கதான் செல்லர் வந்திருக்காங்க. 1 2 3 4 இந்த 4 இடத்துல செல்லர் வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க யாராவது ஒரு 40 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு என்ன ஒரு செல்லர் வந்திருக்காங்களா சார்? இங்க ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க பையிங்க. கையை பிரேக் பண்ணும்போது 48 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு என்ன இங்க பையிங் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா, இங்க எவனாவது ஒரு 40 கோடிக்கு வந்துட்டு என்னன்னா செல்லர் எவனா வந்திருக்கானா? வரவே இல்லை. 4 கேண்டிலையும் சேர்த்தா கூட வந்துட்டு என்ன பண்ணதுன்னா அவ்வளவுதான் வந்துட்டு என்னன்னா வரும். ஸோ அப்போ இங்க யாருமே அந்த அளவுக்கு செல்லிங் வரல. அப்ப நான் என்ன பண்ணலாம்? இங்க நான் பை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமும் வந்துட்டு என்ன பண்றாங்க, நல்ல பையர் தான் வர்றாங்க. 200 கோடி அந்த மாதிரி பையர் தான் வர்றாங்க. செல்லர் கம்மியா தான் இருக்கிறாங்க. ஸோ அப்ப நான் ஹோல்ட் பண்றேன். ஸோ ஒன்ஸ் அதோட அக்குமுலேஷனையும் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, இப்ப இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுது, ஒரு அக்குமுலேட் நடக்குது. அந்த அக்குமுலேஷனை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, எகைன் மார்க்கெட் என்ன பண்ணுது, பிரேக் பண்ணுது. அப்படி பிரேக் பண்ணும்போது பாருங்க 7780 பையரு, டெல்டா 6250 பையரு, 2575 பையரு. ஒன்ஸ் அந்த இடத்த வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, எகைன் ஒரு பேலன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, அங்க பாருங்க வெறும் 6100 வந்துட்டு செல்லர். பட் அந்த கேண்டிலோட லோவை கூட அடுத்து பிரேக் பண்ணல. அப்புறம் இங்கே வந்துட்டு என்னன்னா ஒரு அக்குமுலேஷன் போடுது சார். அந்த அக்குமுலேஷனே பிரேக் பண்ணுது. எவ்வளவு சார் பையர் வர்றாங்க? 9575 வந்துட்டு வர்றாங்க. அப்போ நீங்க வேற ஒன்றும் செய்ய வேணாம் சார். இந்த இடத்துல நான் ட்ரேடு எடுத்துட்டேன். எடுத்த ட்ரேடை நான் இங்க ஹோல்ட் பண்றதுக்கு எனக்கு ஃபர்தரா பையர் வந்தானா நான் ஹோல்ட் பண்றேன். இல்லைன்னா நான் ஹோல்ட் பண்ணல, நான் கொடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், போய்க்கிறேன். சரியா? ஓகே, இப்போ இங்க பாருங்க, இங்கே பை பண்ணிட்டேன். இங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், இங்க நம்ம வந்துட்டு என்ன பை பண்ணிட்டோம், ஏன்னா 48 கோடிக்கு வந்துடுச்சு. ஸோ ஃபர்தரா வந்துட்டு என்ன பையர் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு அக்குமுலேஷன் ஆகுது. அந்த அக்குமுலேஷனை பிரேக் பண்ணுது. எகைன் வந்துட்டு என்ன பையர் வர்றாங்க. எகைன் இங்க வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு அக்குமுலேஷன் நடக்குது. அந்த அக்குமுலேஷன் வந்துட்டு பிரேக் பண்ணுது. இங்கேயும் பையர் வர்றாங்க. எகைன் வந்துட்டு என்ன மார்க்கெட்டு மேல போகுது. இங்க ஒரு அக்குமுலேஷன் நடக்குது சார். இப்போ இங்க சொல்லுங்க சார், யார் சார் வர்றான்? எவ்வளவு குவான்டிட்டி சார்? இதை அப்படியே அமௌண்ட்ல சொல்லுங்க. 20725 செல்லர் வர்றான் சார். அப்போ நான் இங்க எடுத்த என்னோட ட்ரேடை இது வரைக்கும் கொண்டு போறதுக்கு எந்த இடத்துலயாவது எனக்கு பயம் இருந்துச்சா சார்? நான் வந்துட்டு என்ன 24020 வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், பை பண்ணிட்டேன். ஏன்னா அங்க ஹெவியான பையர் வந்துட்டேன், பை பண்ணிட்டேன். பை பண்ணிட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு என்ன பண்றேன், இப்படியே நான் ஹோல்ட் பண்ணி கொண்டு போறேன். இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறேன். 2420 இருந்து 24110 வரைக்கும் வந்துட்டு என்ன மார்க்கெட் போகுது. இந்த இடத்துக்கு வரைக்கும் எங்கேயாவது செல்லர் இருந்தானா சார்? எங்கேயாவது செல்லர் இருந்தானா, பெருசா வந்துட்டு என்னன்னா ஒரு செல்லர் வந்துட்டானா எங்கேயாவது வந்துட்டு என்னன்னா நான் கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அப்ப எந்த இடத்துலயுமே செல்லர் இங்க வரல. அப்ப நான் தாராளமா இங்க இருந்து இது வரைக்கும் என்னால ஹோல்ட் பண்ண முடியுமா முடியாதா சார்? ஃப்ரீயா சொல்லுங்க. என்னால நான் எடுத்துட்டேன் இங்க ட்ரேடை 24 கிட்ட எடுத்துட்டேன். அது 24110 கிட்ட போகுது. அப்போ இங்க இருந்து இவ்வளவு தூரம் போற வரைக்கும் இந்த இடத்துல எனக்கு பெரிய செல்லரே வந்துட்டு என்ன இல்ல. அப்ப என் ட்ரேடை நான் தாராளமா வந்துட்டு டிராவல் பண்ணி போக முடியும். ஒன்ஸ் இங்க வந்துட்டான் சார் 24725 பெரிய செல்லர் 48 கோடிக்கு. எப்படி இங்க பாருங்க, இந்த கேண்டில்ல வந்துட்டு என்னன்னா ஒரு ஹெவியான செல்லர் பையர் வந்துட்டு என்னன்னா வந்தான் 48 கோடிக்கு. அதுக்கு இடையில வேற எங்கேயுமே வந்துட்டு என்னன்னா செல்லரு 48 கோடிக்கு வரல. ஒன்ஸ் மார்க்கெட்டு டாப்புக்கு போயிடுச்சு. டாப்புக்கு போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு 48 கோடிக்கு செல்லர் வர்றான். அப்ப நான் என்ன பண்ணிடலாம், 24,000ல வாங்கினதை 24,100 கிட்ட வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். 100 பாயிண்ட்டை வந்துட்டு என்னன்னா கேப்சர் பண்ணிக்கும். இந்த 100 பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த இடத்துல எந்த பயமும் இல்லை. ஏன்னா பெரிய செல்லர் எவனுமே வரல. அதனால வந்துட்டு என்ன பண்றேன், நான் என் ப்ரைஸை வந்துட்டு நான் பை பண்ணதை நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதுதான் சார் அனாலிசிஸ். இதுதான் ஆர்டரை எடுத்து அனாலிசிஸ் பண்றது. நம்ம எல்லாரும் இது வரைக்கும் என்ன பண்றோம், ப்ரைஸை தான் அனாலிசிஸ் பண்றோம். கேமரு, புல்லிஷ் கேமரு, ஹராமி கிராஸு, கழுத, குதிரை, மார்னிங் ஸ்டாரு, ஈவினிங் ஸ்டாரு, மார்போசோ கேண்டிலு. சி நான் எகைன் சொல்றேன், நான் அந்த கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்னையோ மற்ற சிஸ்டமையோ நான் வந்துட்டு என்னன்னா நான் குறைவா வந்துட்டு என்னன்னா சொல்லலை சார். நான் குறைவா வந்துட்டு என்ன பண்ணலன்னா நான் சொல்லலை. நான் என்ன இங்க பாயிண்ட் பண்ண வர்றேன்னா, அதுல தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் இதுல தெரியுது.
இந்த இங்க 48 கோடி பையிங் வந்துட்டான்னு 9:45.30 செகண்டுக்கு எனக்கு சொல்லிடுச்சு. எனக்கு மத்த அனாலிசிஸ் சொல்லல சார். அதனாலதான் இதை தூக்கி பிடிச்சி நான் தொங்கிட்டு திரியிறேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ எனக்கு இந்த இடத்துல நான் பயந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். என்னால பீஸ்ஃபுல்லா வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் வந்துட்டு என்னன்னா எனக்கு வேணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். இறைவன் அருளால அந்த அத்தனை வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ இந்த இதை வச்சு வந்துட்டு என்னன்னா இந்த ஒரு பாஸ்ட் ஒரு 6 இயர்ஸா அந்த ஒரு எட்ஜோட வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியும். ஒரு கிளாரிட்டியோட வந்துட்டு என்ன ட்ரேட் பண்ண முடியுது. ஒரு மார்க்கெட்ல ஒரு கேள்வி வந்துட்டு கேட்கணும் சார். உங்க மார்க்கெட் வந்துட்டு என்ன மேல போகும், ஏன் போகும் அப்படின்னு மட்டும் கேளுங்க. நீங்க எந்த அனாலிசிஸ்னாலும் வச்சிருங்க சார். மார்க்கெட்டு இப்ப மேல போகுங்க, இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மேல போயிடும். இந்த பைவோட் பாயிண்ட் சிபிஆர் S1 S2 R1 R2 R3 டேமரிலா பிவோட் L1 H1 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அங்க போகும், இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இங்க வரும். ஏன் போனோம், ஏன் போனோம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேளுங்க. பையர் வந்தா தான் மேல போவோம், செல்லர் வந்தா தான் வந்துட்டு என்னன்னா மார்க்கெட்டு கீழே போவோம். அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பையர் செல்லர்ன்றது தான் சார் வந்துட்டு என்னன்னா இம்பார்ட்டன்ட். அதை எடுத்து கொடுக்கறது தான் இந்த ஆர்டர் ஃப்ளோன்ற இந்த சாஃப்ட்வேர். இதுலயே நிறைய இருக்கு, வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்மு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு என்னன்னா நிறைய இருக்கு. பட் அதை எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். அது எல்லாமே வந்துட்டு என்னன்னா வேஸ்ட். அப்ளிகேஷன் பேஸ்டு சாஃப்ட்வேரா இருக்கணும். ஏன்னா நமக்கு 30 செகண்ட்ல மைக்ரோ செகண்ட்ல இதை டிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. டிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி டிக்குக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த ஆர்டர்ஸை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கணும். வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நமக்கு டெர்மினல்ல வந்துட்டு என்னன்னா பிட் பிரைஸ் ஆஸ்க் பிரைஸ்ன்னு இருக்கு. ஒருத்தன் வந்துட்டு என்ன 200 ரூபாய்க்கு வந்துட்டு விற்கிறேன்னு சொல்றான், ஒருத்தன் 199 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்றான். இதுதான் பிட் ஆஸ்க். அதுக்கு பக்கத்துல வந்துட்டு எல்டிபின்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த எல்டிபினா என்ன சார்? கதிரவன் சார், வதனா மேடம், நான் சொல்றேன். உங்க 2 பேர் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். கோபிநாத் சார் ஆன்சர் பண்றேன். இந்த கேள்விக்கு நீங்க சொல்லுங்க, எல்டிபினா என்ன? லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். இப்போ ஒருத்தன் 200 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்றான், இன்னொருத்தன் 199 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். இதுதான் பிட் ஆஸ்க். அதுக்கு இடையில ஒருத்தன் வந்து என்ன பண்றான், 199.50 ஒரு ஆர்டரை போட்டான். ஒருத்தன் விற்கிறவன் வந்துட்டு என்னன்னா இறங்கி வந்துட்டான், வாங்குறவன் வந்துட்டு ஒரு 50 பைசா கூட்டி போட்டான். அதனால அங்க ட்ரேட் நடந்துருச்சு. இப்போ லாஸ்ட் ட்ரேடர் பிரைஸ் தானே காட்டுது. அந்த லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ்ல எவ்வளவு குவான்டிட்டி ட்ரேட் நடந்துச்சுன்னு காட்டுதா? அந்த குவான்டிட்டி வந்துட்டு அது பை ஆர்டர் குவான்டிட்டியா? அந்த லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் சந்தோஷம். அந்த லாஸ்டா என்னப்பா ட்ரேட் நடந்துச்சு? பையிங் ட்ரேட் நடந்துச்சா, செல்லிங் ட்ரேட் நடந்துச்சா? அப்படி நடந்துச்சுன்னா அது எவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு காட்டுதா சார்? எல்டிபி பக்கத்துலயே ஒரு காலம் போட்டு காட்டுதா? காட்டல. அதைத்தான் இந்த ஆர்டர் ஃப்ளோ காட்டுது சார், வேற ஒண்ணும் கிடையாது. அதைத்தான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு என்ன காட்டுது. சரியாக தெரியாது இல்ல சார் கோபிநாத் சார், சத்தியமா தெரியாது. அதுல தெரியாது, டெர்மினல்ல இதுலதான் வந்துட்டு காட்டும். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டியோட வந்துட்டு என்னன்னா ட்ரை பண்ணுங்க. நான் எகைன் வந்துட்டு என்னன்னா சொல்றேன். ஸோ நான் மற்ற சிஸ்டம் எல்லாம் வேஸ்ட், இதுதான் பெஸ்ட் அப்படின்ற ஆங்கிள் சொல்லலை. நானும் மார்க்கெட்ல பண்ணாத வேலையே வந்துட்டு என்னன்னா கிடையாது. நாய் வாய் வச்ச மாதிரி நீங்க எந்த அனாலிசிஸ் சொன்னாலும் அதுல வந்துட்டு நான் போயிருப்பேன். அதுலயும் போயிட்டு அதுல எடுத்துருப்பேன். ராத்திரி பகலா பல நாள் பல இரவுகள் கழிச்சிருக்கிறேன். பிராங்கா சொல்றேன், லேட் மேரிடு சார். மார்க்கெட்ல நான் பணத்தை இழந்ததை விட நேரத்தை இழந்தது தான் சார் அதிகம். நேரத்தை இழந்ததான் அதிகம். கோல்டன் இயர்ஸ், லேட் மேரிடு. இப்பதான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 42 வயசு முடிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றேன் சார். சென்னையில இருக்கிறான், நான் மதுரையில இருக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு என்ன ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் மச்சான் இரு, நான் அந்த தம்பிக்கு காலேஜில் சீட் வாங்குறதுக்கு வந்திருக்கேன், ஒரு நிமிஷம் இரு, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வாழ்த்துக்கள்டான்னு சொல்லிட்டு போன வைக்கிறான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, என் ஃப்ரெண்டு அவன் மகனை காலேஜில் சேர்க்க போறான், எனக்கு இப்பதான் மகனே பிறந்திருக்கான். அப்போ மார்க்கெட் என்ன, எதுக்கு இது நான் பாயிண்ட் பண்ண வர்றேன்னா, மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்றான், நம்ம டைமை சாப்பிட்றோம் சார். பணத்தை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இழக்கிறோமோ அதை விட அதிகமா நம்மளோட நேரத்தை, நம்மளோட சிந்தனையை, நம்ம எனர்ஜியை வந்துட்டு என்னன்னா எடுத்துரும். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன். மார்க்கெட்ல நம்ம தொடர்ச்சியா இருக்கும்போது மார்க்கெட் ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம். அந்த நம்பிக்கை உண்மையிலேயே நம்ம வந்துட்டு மார்க்கெட்ல பிராணம் பண்ணிட முடியுமா, இல்ல கூட்டு நம்பிக்கையான ஒரு இடத்துல வேலிடேஷன் பண்ண சார், அந்த இடத்துல நிப்பாட்டி வந்துட்டு உண்மையிலேயே பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு அந்த கிளாரிட்டி கொடு. ஏன் மார்க்கெட் மேல போகணும், ஏன் போகணும், கீழே வரணும்னா ஏன் கீழே வரணும், அந்த கிளாரிட்டி.
அந்த கிளாரிட்டியை எந்த சிஸ்டம் கொடுக்குதோ அந்த சிஸ்டம் எடுத்துக்கோங்க. ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல் தான் இல்லை. இல்லப்பா எனக்கு வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே எனக்கு அது சொல்லுதுப்பா, அது போகணும்னா ஏன் போகணுன்ற எனக்கு அந்த காரணத்தை சொல்லுதுப்பா, அதை கேளுங்க. நீங்க என்ன அனாலிசிஸ் வச்சிருக்கீங்களோ அந்த அனாலிசிஸ் கிட்ட கேளுங்க. மேல போகும்னு சொல்ற, ஏன் போகணும்? 38% ஃபிபனாக்கில ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும், ஏன் ஆகணும்? மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுக்கும், ஏன் சப்போர்ட் எடுக்கணும்? இந்த கேள்வியை கேட்கும் போது ஒரு கிளாரிட்டி வரும். அப்படித்தான் நானும் கேட்டேன். அதுக்கும் ரொம்ப வருஷம் காலத்துக்கு அப்புறமா அந்த இதை வந்துட்டு என்ன கேட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்னன்னா, இறைவனர்லால கடவுள் போட்ட பிக்சர் என்னோட செகண்ட் லைஃப் அப்படின்றது. வாழ்க்கையில மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்துட்டு என்னன்னா முடிச்சுட்டேன். வாழ்க்கையில எனக்கு வந்துட்டு அடுத்த செகண்ட் லைஃப்ன்றதே இந்த தோசை கல்லுல ஊத்துவாங்க, கறிக்கிட்டு இருக்கும். டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு கரண்டி அப்படி உள்ள விட்டு அப்படி திருப்பி போட்டாங்கன்னா அந்த கருகுனது அப்படியே மாறி நல்லா பொன்னிறத்துக்கு வந்துட்டு என்ன வந்துடும். அது மாதிரிதான் கருகிட்டு இருந்த ஒரு லைஃப். அப்படி இருந்த வந்துட்டு ஒரு டைமை, அப்படி இருந்த ஒரு இதை அப்படியே சேஞ்ச் பண்ணது எனக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ தான். நான் எகைன் சொல்றேன், ஹோலி கிரெயில் அப்படின்றது ஒன்று என்னை பொறுத்தவரை கிடையவே கிடையாது. 100% ஒர்க் ஆகக்கூடிய சிஸ்டம் அப்படின்றது ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்கு. அது ஒன்று கடவுள், இன்னொன்று பொய் சொல்றேன். இவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்குது. நான் மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ, இதை ஹோலி கிரெயில் 100% ஒர்க் ஆகும்னு நான் சொல்லலை. பட் எட்ஜ் கொடுக்கும். மற்ற சிஸ்டம் சொல்லாத ஒரு எட்ஜை வந்துட்டு என்ன பண்ணுன்னா இது கொடுக்கும், ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். அந்த கிளாரிட்டி எனக்கு போதுமானது. ஒரு 70% சக்சஸ் ரேஷியோ உள்ள ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா எனக்கு போதுமானது. அதைத்தான் சார் இது கொடுக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன சார் கேட்ட இந்த கேள்விக்கு இதுல இன்னும் நிறைய இருக்கு. இப்போ டெல்டா தான் பார்த்துருக்கோம், இன்னும் மின் டெல்டா, மேக்ஸ் டெல்டான்னு இருக்கு, குமுலேட்டிவ் டெல்டான்னு வந்துட்டு என்ன இருக்கு, எக்ஸாஷன் இருக்கு, அப்சார்ப்ஷன் இருக்கு, சிங்கிள் பிரைஸ் வால்யூம் இருக்கு, அன்பினிஷ்டு பிசினஸ் இருக்கு. இந்த மாதிரி இன்னும் டெப்தா வந்துட்டு நிறைய விஷயம் இருக்கு. பட் சிம்பிள் அந்த டெல்டான்ற ஒரு விஷயமே நம்ம வந்துட்டு இங்க மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்துட்டு ட்ரேட் பண்றதே எதை வச்சுன்னா பிரேக் அவுட், பிரேக் அவுட், பிரேக் அவுட், இதை வச்சுதான் ட்ரேட் பண்ணுவான். அந்த பிரேக் அவுட்டுக்காக தான் நான் இந்த டெல்டான்ற ஒரு விஷயத்தை போதுமானதா இருக்கும். அதைத்தான் இங்க நான் உங்களுக்கு பாயிண்ட் பண்றேன். மீத இருக்கிற மின் டெல்டா, மேக்ஸ் டெல்டா சொல்ல மாட்டியாடா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்லுவான். கொஞ்சோண்டு வந்துட்டு என்ன, பிரெயினுக்கு பெட்ரோல் போட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கண்டிப்பா வந்துட்டு என்ன அதையும் நான் சொல்றேன். சரியா? ஸோ என்னோட பெய்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒன்று வச்சிருப்பேன் இல்லையா, அதுல என்ன இருக்குமோ அதுல இருக்க 70% கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். உங்க நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். சரியா? நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். ஒரு டீ டைம் எடுத்துட்டு கொஞ்சம் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கொடுன்னு ஓடி வந்துடுவோம். சரியா? ஓகே, ஸோ அதுதான் இது. இப்போ வந்துட்டு என்ன, இப்போ இவங்களுக்கு 2 பேர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போவோம். சார் இது எந்த டைம் ஃப்ரேம்ல பண்ணோம்? அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு சார். நான் 30 செகண்ட் வந்துட்டு நிஃப்டிக்கு வந்துட்டு 30 செகண்டு, 5 நிமிஷம் அண்ட் வந்துட்டு என்ன 30 மினிட்ஸ், இந்த 3 சார்ட்டையும் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவேன். அதுல என்னோட என்ட்ரி பார்ட்டுக்கு வந்துட்டு 30 செகண்டை வந்துட்டு என்ன நிஃப்டிக்கு இப்போ வச்சுக்கிறேன். பேங்க் நிஃப்டிக்கு இன்னுமே கீழே போயிட்டு 15 செகண்ட் சார்ட் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க கேட்ட அந்த இதுக்கு என்ன டைம் ஃப்ரேம்ல வச்சுக்கணும் அப்படின்னு கேபினத் சார் கேட்டதுக்கு, இந்த மாதிரி வச்சுக்கும் போது இந்த சாஃப்ட்வேருக்கு, இந்த மாதிரி வச்சுக்கும் போது இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ஹெச்எஃப்டின்னு சொல்லுவாங்க, நல்ல ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருக்கும். அதனால இதுக்கு வந்துட்டு என்னன்னா அது சூப்பர்பா வந்துட்டு என்ன இருக்கும், மற்ற இதெல்லாம் விட இது பெட்டரா இருக்கும். மற்றதெல்லாம் வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் இருக்கும். ஹரிகரன் சார், பையர் அப்சார்ப்ஷன் இன் தி டாப். எஸ், பையர் அப்சார்ப்ஷன். இதை நம்ம வெறுமன அப்சார்ப்ஷன் அப்படின்னு பாக்குறத விட எக்ஸாஷன் ஒன்று பார்க்கணும் சார். அப்சார்ப்ஷன் அப்படின்றதுனா என்ன, முழுங்குறது. சரியா? ஒரு பையரை செல்லர் வந்துட்டு முழுங்குறது. எக்ஸாஷன் ஒன்று இருக்கு, அது தூக்கி எரியிறது. நீங்க எக்ஸாஷனுக்கு நீங்க கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் சொல்றேன், டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. எக்ஸாஷன்னா அப்புறப்படுத்துறது. நீங்க அப்சார்ப்ஷன் முழுங்குறதுக்கும், ஒருத்தனை பையரு செல்லரை முழுங்குறதுக்கும் தூக்கி எறிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வார்த்தையோட உணர்வு, அந்த உச்சரிப்பு, அதுக்குண்டான உணர்வுக்கு வித்தியாசம் இருக்கும். ஸோ நான் அப்சார்ப்ஷன் அப்படின்றத விட எக்ஸாஷன்றதுக்கு தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஒரு இடத்துல அடிச்சு வெளியேற்றுவானுங்க, பையர் வந்துகிட்டே இருப்பான், பெரிய கட்டை எடுத்து அவன் மண்டையிலேயே ஒரு போட்டு அந்த பையரை அப்படியே அங்கிருந்து எக்ஸாஸ்ட் பண்ணுவாங்க. அதை ஜிம் டால்டன் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல சூப்பர்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, த்ரோ த டவல் அப்படின்வாங்க. துண்டை உருவிட்டு ஓட விட்டாங்கடா அப்படின்னு. நம்ம வேட்டியை உருவிட்டு ஓட விட்டானுங்க பாருங்க, அந்த மாதிரி அவர் சொல்லுவாரு, டவலை உருவிட்டு ஓட விட்டுருவாங்க எக்ஸாஷன் அப்படின்றதுல. ஸோ நான் என்ன ட்ரை பண்ணுவேன்னா, ஹரிகரன் சார், அப்சார்ப்ஷனை விட எக்ஸாஷனுக்கு தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அந்த எக்ஸாஷனுக்கு நம்ம ஓனா நம்ம ஒரு மெத்தட் வச்சிருக்கோம், காமனா இருக்கிற மெத்தட் இல்லாம ஓனா ஒரு மெத்தட் வச்சிருக்கோம், அதுல பண்ணிப்போம் சார். ஓகே, யா, இந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட் நான் எகைன் சொல்றேன், இதை நான் ஆர்டர் ஃப்ளோவை
வெறும் ஸ்ட்ராட்டஜியாக வந்துட்டு என்ன நான் இதை கன்வெர்ட் பண்ணிக்கல சார். ஆர்டர் ஃப்ளோன்றது என்ன, ஒரு வால்யூமை எடுத்து டெப்த் அனலைசிஸ் பண்ணி சொல்லக்கூடிய டூல் சார் உத்திரமூர்த்தி சார். அது ஒரு டூல். அப்போ இதை வந்துட்டு நான் எப்படி வச்சுக்கிறேன்னா, இதை நான் அனலைசிஸ் பண்றேன். நான் எக்ஸிஸ்டிங்காக நான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன். அதில் தான் எனக்கு என்ட்ரி, எக்ஸிட்டு, டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் அதை வச்சுக்கிறேன். ஆர்டர் ஃப்ளோவில் நான் பையர் மேலே போகும் இங்கே பை பண்ணலாம் நான் வச்சிருக்கேன். நான் பையர் வந்துட்டானா பை பண்ணிக்கிறேன். ஆஸ் பர் என்ன சிஸ்டம் வச்சிருக்கணும் அந்த சிஸ்டம் படி தான் வந்துட்டு என்ன ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். பட் நீங்க கேட்ட கேள்விக்கு பைனரியான பதில், ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணியும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாமா? எஸ் வச்சுக்கலாம். அந்த ஒரு இன்ஸ்டியூஷனோட ஃபுட் பிரிண்ட்டுக்கு கீழே வச்சுக்கும் போது நம்ம ஸ்டாப் லாஸை அவன் ப்ரொடெக்ட் பண்ணுவான். அப்படியும் வந்துட்டு வச்சுக்கலாம். பட் நான் பொதுவாக என்ன பண்ணிப்பேன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன வச்சுக்கிட்டு, ஆர்டர் ஃப்ளோவில் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல மேலே போகும் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோவில் மேலே வந்துட்டு அந்த போறதுக்கு பையர் வர்றானா அப்படின்னு பார்ப்பேன். வந்துட்டானா ஏறி உக்காந்துருவேன். அதுக்கப்புறம் எந்த இடத்துல செல்லர் வந்துட்டு என்ன வர்றானோ அந்த இடத்துல இறங்கிடுவேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கோடி ரூபா போனாலும் போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது வந்துட்டு 100 120 பாயிண்ட் போச்சு, நான் அதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், 90 பாயிண்ட் 100 பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன், போதுந்தா சாமின்னு சொல்லிட்டு எனக்கு பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு என்ன வந்துடுவேன். ரொம்ப கசகசன்னு நான் வச்சுக்கிறது இல்லை சார். ஓகே, அடுத்து அப்சார்ப்ஷன் எக்ஸாஷன் சொல்லிட்டேன். அதை இங்கிலீஷ் ப்ளீஸ். ஓகே, வாட்ஸ்அப் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுவோம். எஸ்டர்டே வியூ பார்த்துருவோம். என் டைம் ஃப்ரேம் சொல்லிட்டேன். ஸ்டாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே பண்ணலாம் சார். இது இண்டெக்ஸு, ஸ்டாக்ஸு, கரன்சி, கமாடிட்டி எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன பண்ணலாம், என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸு, குரூட் ஆயிலு, கோல்டு, சில்வரு எல்லாத்துக்குமே பண்ணலாம் சார். கதிரவன் சார் தாராளமாக பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஆப்ஷன் சார்ட்லையும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணுறது என்னது, நிஃப்டி சார்ட்டை வந்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு வச்சிருக்கிறேன் 30 செகண்டில். நீங்கள் நிஃப்டியில் ஃபார் 24,000 கால் ஆப்ஷன் சார்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், 24,000 புட் ஆப்ஷன் சார்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். சரியா? அந்த டேட்டாவும் வந்துட்டு என்னன்னா, இது ஆர்டர் ஃப்ளோ டேட்டான்னு வாங்க, டிக் டேட்டா. மைக்ரோ செகண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரு நான் ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஆர்டரை வச்சுட்டு நான் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணுவேன். ஆப்ஷன்லேயே டைரக்டா ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டையும் வருமா அப்படின்னு கேட்டா எஸ் வரும். கதிரவன் சார் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், லாஸ்ட் ட்ரேட் பிளேஸ். ஸ்பீக் இன் தெலுங்கு. வாட்ஸ்அப் பண்ணுங்க, பேசுவோம். ஸ்டாக்ஸுக்கும் அவைலபிள் சார். ராஜேஷ் சார், ஸ்டாக்ஸ், கரன்சி, கமாடிட்டி எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன பண்ணலாம். அந்த நான் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன். அண்ட் உங்க எல்லாருக்குமே வந்துட்டு என்னன்னா வாட்ஸ்அப்ல வரும். நான் என்னோட நம்பரும் போடுறேன். அதுதான் சார் கரெக்ட். இந்த கோபிநாத் சார் சொல்றாங்க இல்லையா, எஸ், இது நீங்க ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு என்ன வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அங்க என்ன பண்ணா டேட்டா லேக்கிங் வரும் சார். நான் இங்க 30 செகண்ட் சார்ட் ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னீங்கன்னா, அந்த இன்ஸ்டியூஷனோட இதுல நான் மார்க்கெட்ல இத்தனை 22 வருஷமா வந்துட்டு என்னன்னா மார்க்கெட்ல இருக்கிறேன். அப்போ நான் பேங்க் நிஃப்டி வந்துட்டு வெவ்வேறு லாட் சைஸ்ல இருந்து நான் பார்த்துட்டு வர்றேன். அது ட்ரை வால்யூம்னா என்ன, அது பெரிய வால்யூம்னா என்ன அப்படின்றதுல இருந்து வந்துட்டு என்ன, அதை நான் இவ்வளவு நாள் டிராவல் ஆனதுனால அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன்னா, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அதோட வால்யூமை வந்துட்டு என்ன ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் சார். இந்த பை ஆர்டர் வரணும், இவ்வளவு செல் ஆர்டர் வரணும், இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்றதுக்கு இந்த பை ஆர்டர் போதுமானது, இந்த செல் ஆர்டர் போதுமானது அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கேன் சார். அந்த ஆர்டரையும் ஃபாஸ்டா காட்டக்கூடியது இந்த அப்ளிகேஷன் பேஸ்டு சாஃப்ட்வேர் தான். வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்எஸ்சியோட ஆத்தரைஸ்டு டேட்டா வெண்டரோட சர்வர் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா அந்த டிக் டேட்டா மைக்ரோ செகண்ட்ல டிக் எப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு அந்த டேட்டா அங்க என்ன ஆர்டர் நடக்குதோ அந்த ஆர்டர் கிடைச்சிடும். வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ன்றது அந்த கம்பெனியோட வெப்சைட் இருக்கு பாருங்க, அவனோட சிஸ்டம் தான் அந்த டேட்டா வெண்டரோட என்எஸ்சியோட டேட்டா வெண்டரோட சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி 10 லட்சம் பேருக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பான். 10 லட்சம் பேரும் வந்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த சைடு கம்பெனியோட வெப்சைட்டை தான் நம்ம அக்சஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம டைரக்டா அந்த என்எஸ்சியோட டேட்டா வெண்டரோட சர்வரை இல்ல. அப்போ டேட்டா நம்ம கிட்ட வரும்போது ஒரு 2வது கையா மாறி வரமோ, அது ஒரு இன்டர்நெட் தானே, அதுக்கு ஒரு பிரிட்ஜா இருக்கு. அந்த வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் ஒரு இன்டர்நெட் டிராபிக் ஏற்படும் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல வரும்போது டேட்டா லேகிங் இருக்கும். அப்ளிகேஷன் பேஸ்டு சாஃப்ட்வேர்னா டைரக்டா அந்த சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணும்னா ஃபாஸ்டா கிடைச்சிரும். அதனாலதான் எனக்கு இங்க 30 செகண்ட்ல கிடைச்சிருச்சு எனக்கு. அதுக்கு தான் நான் இந்த அப்ளிகேஷன் பேஸ்டு சாஃப்ட்வேரை யூஸ் பண்றது காரணம் அதுதான். ஹோப் கோபிநாத் சார் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது நிஞ்சா ட்ரேடர்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்துட்டு 4 சாஃப்ட்வேர் வரும் சார், வெப் பேஸ்டு. ஸோ அதனாலதான் அங்க அந்த யூஸ் பண்ண யூசரே இருக்காரு பாருங்க, யூஸ் பண்ணாரு. நான் அந்த மாதிரி வெப் பேஸ்டா நான் இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். நான் அதை இது பண்ணல, அதுல இருக்க பிரச்சனையை தான் வந்துட்டு என்ன நான் பாயிண்ட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம டைட்டில் என்ன கொடுத்துருக்கோம், ஹவு டு ஐடென்டிஃபை குட் பிரேக் அவுட்.
ஸோ குட் பிரேக் அவுட்டை பார்த்துட்டோம். சரியா? இப்போ நம்ம இதை விட இன்னொரு இம்பார்ட்டண்டானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட். ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? ஓகே. ஸோ ஃபேக் பிரேக் அவுட். ஏன்னா இப்போ முடிஞ்சு போன சார்ட்டில் பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு என்னன்னா நல்லா இருக்கும். இந்த இதுன்னு இல்லை, ஒரு மூவிங் ஆவரேஜ் ஒரு 9 EMA போட்டிருந்தா கூட இந்த 100 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு என்ன காட்டும். ஸோ அப்படி இல்லை, நாங்கள் லைவ்லேயே வந்துட்டு என்ன ட்ரை பண்ணுவோம், அதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதை வந்துட்டு என்னென்னா பண்ணியிருக்கிறேன், அதை வந்துட்டு என்னென்னா இது பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதை காட்டுறேன். ஸோ அப்போ இப்போ நம்ம கூட இது என்ன அப்படின்னீங்கன்னா குட் அவுட் டு ஐடென்டிஃபை குட் பிரேக் அவுட் அண்ட் ஃபேக் பிரேக் அவுட். ட்ராப்டு ட்ரேடர்ஸ் எப்படி வந்துட்டு என்னென்னா ட்ராப் நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பணம் சம்பாதிக்கிறத விட பணத்தை லாஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நம்ம எப்போ வந்துட்டு தோற்று போகாமல் இருக்கிறோமோ அப்போவே வந்துட்டு என்னென்னா ஜெயிச்சிட்டதா தான் வந்துட்டு என்னென்னா அர்த்தம் இல்லையா? ஸோ மார்க்கெட்டில் இங்கே சர்வைவல் பண்ணுறது தான் வந்துட்டு என்னென்னா கஷ்டம். சர்வைவல் பண்ணிட்டோம்னா சாதிக்கிறது வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் எளிமை தான், பண்ணிடலாம். அப்போ சேலஞ்சே அதுதான். அப்போ அந்த ட்ராப்டு ட்ரேடர்ஸ் எங்கே வந்துட்டு என்னென்னா ட்ராப் ஆவாங்க, அதை எப்படி வந்துட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதப்பா. மார்க்கெட்டில் நம்ம நிறைய வாட்டி வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் பார்த்துருப்போம் சார். வி ஷேப்பில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா மார்க்கெட்டு ஒரு இடத்துல வந்து ரெக்கவரி ஆகும். நல்லா வந்துட்டு என்ன பண்ணோம், அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருப்போம். டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு என்ன பண்ணோம், அப்படியே வி ஷேப்பில் வந்துட்டு என்ன பண்ணோம், மார்க்கெட்டு இறங்குனவன் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறான், ஏற்றி விட்டுருவான். ஸோ இந்த மாதிரியான டேஸில் தான் வந்துட்டு என்ன நம்ம மாட்டுவோம். ஸோ அப்போ அந்த ட்ராப்டு ட்ரேடர்ஸ் எங்கே வந்துட்டு ஒரு செல்லரை பையர் ட்ராப் பண்ணுறான், எங்கே வந்துட்டு பையரை செல்லர் ட்ராப் பண்ணுறான்ற அந்த விஷயம் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த ட்ராப்பிங்கை வந்துட்டு என்னென்னா ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்ம தப்பிச்சுக்க முடியும். ஸோ அதை எப்படி வந்துட்டு நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் வந்துட்டு இது பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு என்ன பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டே வந்துட்டு பாருங்க 13/12. ஓகே, ஓகே. இந்த பெரிய ஆர்டரை வந்துட்டு என்ன நான் கொஞ்சம் இது பண்ணி கண்ணை மூடிக்கிறேன், அது வந்துட்டு மறைக்கும். அதனால வந்துட்டு என்ன அதை ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். சரியா? பிக் ட்ரேட் அப்படின்றது. ஓகே. ஸோ இப்போ இங்கே 13/12 வந்துட்டு என்னன்னா பாருங்க. ஸோ இப்போ இங்கே ஓப்பனிங்ல இருந்தே வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இப்போவே உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் அப்படியே கால்குலேட்டரை வச்சு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், போட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணுது, இங்கே இருந்து வந்துட்டு என்ன பண்ணுது, அப்படியே வந்துட்டு என்ன அடிச்சு கலப்புது. லைக் 24,600 இருந்து வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா 24,250 வந்துட்டு வருது. ஸோ இவ்வளோ பெரிய பாயிண்ட் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஃபால் ஆகுது. அரௌண்ட் ஒரு 350 பாயிண்ட் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஃபால் ஆகுது. அப்போது இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே டெல்டாவை பார்ப்போம். அப்போ டெல்டா பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலு ஓப்பனிங் கேண்டிலு, இது நிஃப்டி 5 மினிட் சார்ட் வந்துட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஓப்பனிங் கேண்டில் 80,000 வந்துட்டு என்ன இருக்குது. ஸோ நல்ல செல்லரு. ஒன்ஸ் அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள் 79,000 இருக்குது, நல்ல வந்துட்டு என்னென்னா செல்லரு. எகைன் வந்துட்டு பாருங்கள் 57,000 இருக்குது. ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை, ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ, ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்துட்டு என்னென்னா இருக்குது. இப்போ இங்கேயுமே வந்துட்டு யார் இருக்காங்க, நல்ல செல்லர் இருக்கிறாங்க. ஒன்ஸு இதுதான் அப்போ இந்த டே லோவாக இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ தானே டே லோன்ல இருக்குது. ஒன்ஸ் டே லோ வந்துட்டு என்ன பிரேக் பண்ணுது, எவ்வளோ சார் வந்துட்டு என்னென்னா வருது, ஆர்டர் எவ்வளோ வருது சாரா சொல்லுங்கள், எவ்வளோ வருது தெரியுதா? தெரியுதா தெரியலையா? சூப்பர். செல்லு வந்துட்டு வருது, எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க. கரெக்ட், சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ 1,25,575 வருது சார். 1,25,000. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்ன மேட்ரு, நம்ம அவங்க ஒரு 20,000 குவான்டிட்டி வந்தாலே 48 கோடி ரூபா வேல்யூ. அப்போ 1,25,000 இன்ட்டு 24,500 போட்டுக்கோங்க. அப்போ போட்டுக்கோங்க. அப்போ அரௌண்ட் ஒரு 200 கோடி ரூபாய், 300 கோடி ரூபாய் கிட்ட வந்துட்டு என்ன வேல்யூ வருது. நல்ல வேல்யூவோட வந்துட்டு என்ன பண்ணுது, அந்த டே லோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவே அதுதான். இந்த டைம் வரைக்கும் டே லோ அதுதான். அதை வந்துட்டு என்ன பிரேக் பண்ணுது. ஸோ அப்போ இந்த பிரேக் அவுட் வந்துட்டு என்னன்னா பர்ஃபெக்ட், நல்ல பிரேக் டவுனு. ஸோ பிரேக் டவுன் ஆயிடுத்து. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்க செல்லர் வந்துட்டு 23,000 வர்றாங்க. பையர் பாருங்க சார் வெறும் 1,325 பாவம். அடுத்து செல்லர் பாருங்க 54,000 செல்லரு. அடுத்து பாருங்க 9,275 செல்லரு. பையர் வெறும் 8,200, 15,900. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ப்ரைஸ் வந்துட்டு எகைன் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அக்குமுலேட் ஆகுது. ஸோ அந்த அக்குமுலேஷனை வந்துட்டு என்னன்னா பிரேக் பண்ண போகுது. பிரேக் பண்ணும்போது வந்துட்டு என்னன்னா அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலே பாருங்க 41,000 செல்லர். ஒன்ஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு சார். பாருங்க இதுதான் பச்சை மிளகா கேண்டில் சார். கேண்டில் சைஸ் பாருங்களேன், கேண்டில் சைஸை பாருங்க, தம்மான் துண்டு இருக்கும் பாருங்க, இத்தினூண்டு கேண்டிலு. ஆனால் அதில் எவ்வளோ பெரிய செல்லர் இருக்கான் பாருங்க, 30,000 செல்லர் இருக்கிறான். ஸோ ஒன்ஸ் இதோட அக்குமுலேஷனை வந்துட்டு என்னன்னா பிரேக் டவுன் பண்ணுது, எகைன் வந்துட்டு என்னன்னா செல்லர்.
எகைன் வந்துட்டு அந்த கேண்டிலோட லோவை அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணது 65,000 செல்லர். அதோட லோவை அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணது 1,36,000 செல்லர். இதோட லோவை அடுத்த கேண்டில் வந்துட்டு இங்க பாருங்க, பச்சை கலர் கேண்டில் இங்க செல்லரை பாருங்க 33,000. ஒன்ஸ் அதோட லோவை பிரேக் பண்ணது 75,000 வந்துட்டு என்னன்னா செல்லர். ஸோ அப்போ இப்போ சொல்லுங்க சார், இங்க இருந்து வந்துட்டு என்னன்னா ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு என்னன்னா 24,600. 24,600ல இருந்து 24,250. இதுல இங்க இருந்து வந்துட்டு இந்த 350 பாயிண்ட் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஃபால் ஆகுது. 350 தானே, கரெக்ட் தானே? 250 600. ஓகே, 350 பாயிண்ட் ஃபால்ல எவன் சார் இருக்கிறான்? பையர் பாருங்க, 1 2 3 1000 8000 15,000 தான் பையரு. செல்லரு பாருங்க 80,000 79,000 1,25,000 41,000 65,000 1,36,000 33,000 75,000. எவன் சார் இருக்கிறான் இங்க? செல்லர் இருக்கிறானா பையர் இருக்கிறானா? செல்லர் டாமினேஷன். சரியான வார்த்தை சொன்னார் ராஜேஷ் சார், சூப்பர் சார். செல்லர் டாமினேஷன் ஃப்ரம் த டே ஓப்பனிங். ஓப்பனிங்ல இருந்து செல்லர் டாமினேட் பண்றான் மார்க்கெட் 350 பாயிண்ட். ஸோ அப்போ இது நீங்க வந்துட்டு இந்த ஓஆர்பி ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் வாட் எவர் இட் இஸ், சோ கால்டு நீங்க என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லக்கூடியது இருக்கோ அதை வச்சுக்கோங்க. அது கூட ஆர்டர் ஃப்ளோவையும் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கும் போது ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு அடியில் அடிச்சிட்டாரு அவர் ராஜேஷ் சார். செல்லர் டாமினேஷன் பா, ஓப்பனிங்ல இருந்து செல்லர் டாமினேட் பண்றான். பையரு பாவம் 1000 8000 15,000 இருக்கிறான். செல்லரு 80,000 1,00,000 40,000 30,000 இருக்கிறான். இது ஃபியூச்சர் சார். ஸ்பாட் அது ட்ரேட் ஆகல இல்ல விஜயகுமார் சார், ஸ்பாட் ட்ரேட் ஆகல இல்ல, ஃபியூச்சர் தானே ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால இது ஃபியூச்சர் சார்ட் தான். ஸோ அப்போ இங்க இருந்து இந்த 350 பாயிண்ட் ஃபாலு, அப்போ வந்துட்டு என்னன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ இருக்கும்போது இந்த 350 பாயிண்ட்ல அட்லீஸ்ட் வந்துட்டு என்ன ஒரு 200 பாயிண்ட்டை பிடிச்சிருக்கலாம் சார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோம்னா 350க்கு 300 பாயிண்ட்டை கூட பிடிக்க முடியும். 350க்கு 300 கூட பிடிக்க முடியும். ராதாகிருஷ்ணன் சார் டுடே சார்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம் சார். டுடே சார்ட்ல தான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் டிஸ்கஸே பண்ணோம், சரியா? ஸோ அப்போ இந்த 350 பாயிண்ட்ல 200 பாயிண்ட்டை பிடிச்சா போதும் சார். நிப்டியில 200 பாயிண்ட் பிடிச்சாலே வந்துட்டு என்னன்னா போதுமானதுதான் இல்லையா? அப்போ அந்த டேட்டா வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுது. நீங்க என்னன்னாலும் வச்சுக்கோங்க சார். ப்ரீவியஸ் டே ஹையிலோ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் லைனு, சேனலு, எதனாலும் வச்சுக்கோங்க. ஒரு லீடிங்கா இருக்கக்கூடிய சிஸ்டம் வச்சுக்கோங்க. சும்மா மூவிங் ஆவரேஜ் சூப்பர் ட்ரெண்ட்னு போய் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்காம லீடிங்கா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் எதனாலும் வந்துட்டு என்ன வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டு இது கூட இது பண்ணீங்கன்னா ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி செல்லர் டாமினேஷன் பா. அப்போ தாராளமா அந்த என்ட்ரியை வந்துட்டு எடுத்த என்ட்ரியை ஹோல்ட் பண்ணி அந்த 200 பாயிண்ட் 350 பாயிண்ட் ஃபாலு 200 பாயிண்ட் நம்மளால கொண்டு போக முடியும். எந்த இடத்துல பையர் வந்துட்டு என்னன்னா அந்த இடத்துல ஹெவியா எகைன் திரும்ப வர்றானோ அந்த இடத்துல கொடுத்துட்டு போகலாம். ஸோ அட் ப்ரெசன்ட் இங்க வரைக்கும் வந்துட்டு என்னன்னா பையர் எவனும் வரல. இங்க வரைக்குமே வந்துட்டு என்ன வரல, 2,000 7,000 தான் இருக்கிறான். ஒரு 10 கோடி 3 கோடி அவ்வளவுதான் இருக்கிறான். ஆனா செல்லர் பாத்தீங்கன்னா 200 கோடி 300 கோடி அப்படின்னு வந்துட்டு என்ன செல்லர் இருக்கிறான், சரியா? ஓகே, அப்போ இங்க வரைக்கும் வந்துட்டு என்ன இருக்கு. ஸோ வந்துட்டு அடுத்து பார்ப்போம். இங்க பாருங்க சார். ஸோ 2,300 இப்போ இந்த இதுதான் இந்த கேண்டிலோட லோ தான் லாஸ்டா வந்துட்டு என்ன ஹெவியான செல்லர் வந்து லோ. இப்போ இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட்டு எங்கேயாவது ஒரு க்ளோஸ் வச்சு ஒரு பையர் வந்திருக்கானா சார்? இது எங்கேயாவது பிரேக் பண்ணியிருக்கா? பிரேக் பண்ணி ஒரு செல்லர் வந்திருக்கானா? அடுத்து ஏன் தாராளமா ஆகும் சார். எங்கேயாவது வந்திருக்கானா? வரல. இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணி எங்கேயுமே செல்லருக்கு இது பண்ணல. அடுத்த கேண்டில கூட 41,400 செல்லர் வந்துட்டு என்ன எஃபோர்ட் போட்டிருக்கிறான். ஆனா இங்க லாஸ்டா வந்த கேண்டில் வந்துட்டு என்ன இங்க அக்குமுலேட் ஆகுது, அதோட லோவை பிரேக் பண்ணி இங்க க்ளோஸ் வைக்க முடியல. ஓகே, அடுத்த கேண்டில் பாரு 7,950. அதுக்கு அடுத்து பாருங்க சார் 47,225 சார். பையர் வந்துட்டானா? ஸோ இது வரைக்கும் இங்க ஓப்பனிங்ல இருந்து இங்க வரைக்கும் நம்ம பார்த்தோம், எங்கேயுமே பையர் வந்துட்டு 40,000லாம் வரல. இங்க இருந்து வந்துட்டு எங்கேயுமே வரல. ஸோ முதன்முறையா ஒரு 350 பாயிண்ட் ஃபால் ஆகவும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிட்ட அங்க பிரைஸ் அக்குமுலேட் ஆகுது. அக்குமுலேட் ஆகும்போது 47,675 சார். அடிச்ச ஷார்ட்டை கொடுத்துட்டு ஓடிடணும். அடிச்ச ஷார்ட்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓடலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கு. செல்லர் தான் டாமினேட் ஆகிட்டு இருந்தான். இப்போ வந்துட்டு என்ன பண்றான், எகைன் வந்துட்டு 350 பாயிண்ட் ஃபால் ஆகும். ஒரு இடத்துல பையர் வர்றான், 47,000 வர்றான், அரௌண்ட் 50,000 வச்சுக்கோங்க.
பையர் வர்றான். அப்போ நம்ம அடிச்ச ஷார்ட்டை இங்கே கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ ஓகே, இப்போ அதுக்கப்புறம் பாருங்க. அதுக்கப்புறம் எகைன் பாருங்க 47,000 வந்துருச்சு. ஒன்ஸு அதோட கையை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா பிரேக் பண்ணுது, 89,000 வந்துட்டு வருது சார். எகைன் பாருங்க ஒரு இடத்துல அக்குமுலேட் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா எகைன் திரும்ப அக்குமுலேட் ஆகுது. எகைன் திரும்ப வந்துட்டு அக்குமுலேட் ஆகுது. அங்க பையரை பாருங்க சார். அந்த அக்குமுலேஷனை பிரேக் அவுட் வந்துட்டு என்ன பண்ணுது, 58,000 வருது சார். எகைன் வந்துட்டு என்ன பண்ணுது, இங்க ஒரு அக்குமுலேஷன் வந்துட்டு என்னென்ன பண்ணுது, அதை பிரேக் பண்ணுது. இங்க பாருங்க 59,000 சார். அதோட கையை பிரேக் பண்ணுது 1,55,000 சார். அதோட கையையும் பிரேக் பண்ணுது பாருங்க 4,825,000 சார். இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டு போகாம விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு கிளாரிட்டி, இந்த 47,000 பையர் வரவே இல்லை ஓப்பனிங்ல இருந்து. 1000 2000 15,000க்கு மேல வரல. ஸோ அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு என்னன்னா 47,675 பையர் வர்றான். செல்லர் டாமினேட் பண்ணிட்டே இருக்கிறான், நல்ல மார்க்கெட் போகுது. ஒரு இடத்துல செல்லரை தூக்கி எறிவானுங்க சார். அப்படி தூக்கி எறிகிற இடம் தான் இது. இங்க இருந்து வந்தான் பாருங்க செல்லரு, அந்த செல்லரை ஒட்டுமொத்த செல்லரையும் வந்துட்டு அப்புறப்படுத்துற இடம் தான் இது. இங்க இருந்து வந்துட்டு என்ன வந்தான் செல்லரு, அவனை இந்த இடத்துல தான் அப்புறப்படுத்துறான். இந்த கேண்டில வச்சு அப்புறப்படுத்துறான். ஒன்ஸ் இதுக்கு தான் எக்ஸாசன், அப்சார்ப்ஷன்றது விட எக்ஸாசன் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா வந்துட்டு இது பண்ணும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு என்னன்னா பாருங்க, நம்மளால இங்கேயே வந்துட்டு என்ன டீகோட் பண்ண முடிஞ்சிருச்சு. அப்ப செல்லர் டாமினேஷன் தானே இருக்கு. அப்போ வந்துட்டு என்ன எப்படி இங்க இவ்வளவு பெரிய பையர் வர்றான் அப்படின்னு இங்கேயே வந்துட்டு யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், அடிச்ச ஷாட்டை இங்கேயே கொடுத்துட்டு ஓடி போயிடுவோம். ஒன்ஸ் கொடுத்து முடிச்சதும் பாருங்க 89,000 அப்படியே பாருங்க. கேண்டில் எல்லாம் சிவப்பு கலர் இருக்கும், இந்த கேண்டில் சிவப்பு கலர் கேண்டில், ஆனா அதுல பையர் இருக்கிறான் பாருங்க 75,000. ஒவ்வொரு இடத்துலயும் அக்குமுலேஷன் ஆகுது, அதை பிரேக் அவுட்டு ஹெவியான பையர், அக்குமுலேஷன் ஆகுது, அதை பிரேக் அவுட்டு ஹெவியான பையர். அந்த கேண்டிலோட கையை பிரேக் பண்ணுது 1,55,000 வந்துட்டு என்னன்னா பையர். அந்த கேண்டிலோட கையை பிரேக் பண்ணது 4,20,000 வந்துட்டு என்னன்னா பையர். ஸோ அப்போ இங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க வெறும் கேண்டல்ஸ்டிக் சார்ட்டை மட்டும் வச்சிருங்க, வெறும் கேண்டல்ஸ்டிக் சார்ட்டை வச்சிருங்களேன். இந்த இருக்கு, இப்போ கேண்டல்ஸ்டிக் சார்ட் இருக்கு. இங்க என்ன சார் தெரியுது, ஏதாவது ஒரு வெங்காயம் தெரியுது, இங்க ஏதாவது தெரியுதா சார்? இங்க ஒரு மூவிங் ஆவரேஜை போடுங்க, சூப்பர் ட்ரெண்டை போடுங்க, எல்லாமே செல்லுன்னு தான் காட்டும். இந்த இடத்துக்கு போகவும் தான் பையன்னு காட்டும். அங்க காட்டி என்ன செய்ய, இங்க கேண்டல்ஸ்டிக்ஸ்ல ஏதாவது தெரியுதா சார்? இங்க பிரைஸ் நல்லா கீழே போகுது அப்படின்னு தான் தெரியுது இல்லையா? இங்க தெரியாது. அப்போ இங்க அந்த ஆர்டர்ஸை வந்துட்டு என்னன்னா போட்டீங்கன்னா தான் தெரியும். ஏய் அப்பா இங்க பச்சை கலர் தான், ஆனா 47,000 குவான்டிட்டிடா, வேல்யூக்கு வந்துட்டு என்னன்னா போட்டோம்னா 80 கோடிடா பையிங் வருதுடா. இந்த பையிங்கே இங்க ஓப்பனிங்ல இருந்து எங்கேயுமே வரல அப்படின்றது இங்கதான். ஸோ அப்போ இந்த இடம் தான் வந்துட்டு என்னன்னா இவ்வளவு பெரிய ஆர்டர் வந்து இந்த செல்லரை ட்ராப் பண்றாங்க. இந்த செல்லரை வந்துட்டு என்ன பண்றாங்க, ட்ராப் பண்றாங்க. இந்த செல்லரை ட்ராப் பண்றாங்க. இதுதான் சார் ட்ராப்டு ட்ரேடர்ஸ். இதுதான் ட்ராப்டு ட்ரேடர்ஸ். செல்லரை இங்க ட்ராப் பண்றாங்க. அப்ப இந்த டிராப்பிங்ன்றதை தான் இந்த பையிங் வால்யூமே செல்லிங் வால்யூமே இந்த டெல்டா இந்த குல்டா இதை வச்சு வந்துட்டு என்ன பண்றோம், இங்கே டீகோட் பண்றோம். அப்படி இங்க டீகோட் பண்ணும்போது அந்த செல்லர் இங்க ட்ராப் ஆயிட்டானா சூப்பர்பா. இதுக்கப்புறம் இங்க இருந்து பையிங் வந்துட்டு இந்த லாட் வர வந்துட்டு என்ன பண்ணலாம், இங்க பையிங் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்படி ஆர்டர் வந்தாதான் இப்ப நம்ம காமனா பாக்குறோம் இல்லையா சார், பேட்டர்ன் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அந்த பேட்டர்னே வந்துட்டு முடிஞ்சு போனாதான் சார் பேட்டர்னு. பட் ஆர்டர் ஃப்ளோ ரன்னிங்லேயே காட்டிடும் சார். இங்கேயே சொல்லிடுது சார், 11 மணிக்கே சொல்லிடுச்சு சார், இந்த செல்லரு இங்க டிராப்டு. இங்க 41,400 அதோட லோவை பிரேக் பண்ணுது, ஆனா க்ளோஸ் வைக்கல. செல்லர் இருக்கிறான் ஆனா க்ளோஸ் வைக்க முடியல. அப்படியே அதோட கையை அந்த 41,400 கையை வந்துட்டு என்ன பிரேக் பண்ணுது, பையர் 47,675 வச்சுட்டான், க்ளோஸ் வைக்கிறான். அதோட கையை பிரேக் பண்ணது 89,000 பையர் வந்துட்டான். இங்க ஒரு 200 கோடி ரூபாய் பையிங் வந்துட்டான். அப்போ இந்த ஜோன்லயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா செல்லர் டிராப்டு அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இது தெரியாம நம்ம இங்க வந்துட்டு என்னன்னா அடிச்ச ஷாட்டை அப்படியே வச்சிருந்தோம்னா டால்டன் சொன்ன மாதிரி வந்துட்டு என்னன்னா டவலை உருவிட்டு ஓட விட்டுருவானுங்க. அப்போ இந்த ட்ராப்
அப்படின்றது தெரியணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மார்க்கெட்ல என்னதான் வந்துட்டு பாக்குறேன்னா, ஒரு ரீட்டைலரோட லாஸ் தான் ஒரு ஸ்மார்ட் மணியோட ப்ராஃபிட் அப்படின்றத நான் பாக்குறேன். அப்படிதான் நான் பாக்குறேன். நான் மார்க்கெட்டை நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல சொல்லல, என்னோட பார்வையில. ஏன்னா என்ன அப்படிதான் வந்துட்டு என்னன்னா, அந்த அந்த 75 70s அந்த கிட்ட எல்லாம் வந்துட்டு என்ன வாத்தியார் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, தப்பு பண்ணாங்கன்னா ஒரு பெரம்பு வச்சுட்டு கையில செய்வியா செய்வியா செய்வியான்னு அடிப்பாரு. கையை இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்னு இழுத்துக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி மார்க்கெட்டு எஃப்என் அமுக்குவியா அமுக்குவியா, ஆர்டர் போடுவியா போடுவியான்னு என்ன அடிச்சிச்சு. என்ன வந்துட்டு என்னன்னா அடிச்சிச்சு. ஸோ அதனாலதான் நான் இந்த வார்த்தையை வந்துட்டு என்ன இது பண்றேன். ஸோ அப்போ ட்ராப் அப்படின்றத தெரியணும், எங்க ட்ராப் ஆவாங்க அப்படின்றது தெரியணும். அந்த இடத்துல ட்ராப் ஆயிட்டாங்கன்றது எனக்கு இங்க தெரிஞ்சா போதும். இங்க எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா போறோம், இங்க ட்ராப் ஆயிட்டான்பா, இந்த செல்லர் வந்தான்பா, நல்லா கொலை குத்திட்டு வந்தான், இந்த இடத்துல வந்துட்டு என்ன ட்ராப் ஆயிட்டான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுன்னா இங்கே நான் போறோம். இதுக்கப்புறம் ஈவன் மார்க்கெட்ல இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா திருப்பி வந்துட்டு இருந்தா இங்கே ஒரு 200 கோடி ரூபாய்க்கு செல்லிங் வந்து இன்னும் கீழே இன்னும் 400 பாயிண்ட் கூட போட்டும் சார், அது எங்கனாலும் போய் தொலையட்டும், எனக்கு கவலை இல்லை. ஆஸ் பர் சிஸ்டம், என் அறிவுக்கு உட்பட்டு என் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த இங்க வந்துட்டு என்ன செல்லர் ட்ராப் ஆயிட்டான், அதனால நான் ஷார்ட் அடிச்ச பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் ஹாப்பி. அதுக்கப்புறம் மார்க்கெட் கோடி ரூபா கூட போட்டோம். மார்க்கெட்ல ஒட்டுமொத்த மூவ்மெண்ட்டையும் வந்துட்டு என்ன பிடிக்கணும்னு நினைக்கிறது ஆகச்சிறந்த முட்டாள்தனம் சார், ஆகச்சிறந்த முட்டாள்தனம். மார்க்கெட்டுன்றது எல்லாவனோட பணம், எல்லா பணத்தையும் நானே எடுத்துக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அது இல்லை. அப்போ அங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்மளுக்கு விஷுவலா நாம ஒரு வந்துட்டு என்னன்னா ஒரு லீடிங்கான ஒரு விஷயமா வால்யூம்ன்றது இருக்கு. அதை நான் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதோட பொட்டன்ஷியல்ல நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான் இது பண்ணணும். மொத்தத்தையும் வலிச்சு நக்கிடணும்னு நினைச்சோம்னா அடிச்சு புடவையில அடிச்சு வந்துட்டு என்ன பத்தி விடுவானு. இந்த மூஞ்சில குத்தினா கூட பெருசா வலிக்காது சார், இந்த புடவையில அடிச்சாதான் ரொம்ப வலிக்கும், கன்னத்துல அரைகிறத விட. அந்த மாதிரிதான் என்னை அடிச்சு மார்க்கெட்டு என்னை ஓட விட்டுருக்கு. எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. ஏன்னா நான் மார்க்கெட்ல ரொம்ப வருஷமா வந்துட்டு நான் இதுலயே வேலை பார்த்துட்டேன், மார்க்கெட்டுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் மார்க்கெட்லயே தொழில் பண்ணிட்டேன். வேற எங்கேயும் எனக்கு வேலைக்கு போனாலும் எனக்கு வேலை தெரியாதே. அப்ப எனக்கு இதுலதான் இது பண்ணி ஆகணுன்ற மாதிரி இது சுச்சுவேஷன். ஸோ அப்படி நான் ரொம்ப நாள் அது திரும்ப இருக்கும்போது அந்த வாங்கின அடி இருக்கு பாருங்க, அது ரொம்ப வலிமையானது. அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், இப்படி எடுத்துக்கிட்டேன். எவனாவது ஒருத்தன் 100% இது வேலை செய்யுன்னு சொன்னான்னா சத்தியமா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அது 2 பேருக்கால மட்டும்தான் அந்த 100% வேலை செய்யற சிஸ்டம் இருக்கும். எகைன் சொல்றேன், அது ஒண்ணு கடவுள், இன்னொன்னு பொய் சொல்றவன். இவங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் அந்த 100% வேலை செய்யக்கூடிய சிஸ்டம் இருக்கும். என்கிட்ட இல்லை. ஆர்டர் ஃப்ளோல எனக்கு தெரிஞ்சு இல்லை. இவ்வளவுதான் இருக்கு ஆர்டர் ஃப்ளோல. அந்த இருக்கிறத வச்சுக்கிட்டு எனக்கு தேவையானதை, என்னோட சந்ததியருக்கு தேவையானதை இதை வச்சு வந்துட்டு பண்ணிக்க முடியுமான்னு தான் நான் ட்ரை பண்றேன். இறைவன் அருளால நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்போ இதுதான் ட்ராப்டு ட்ரேடர்ஸ், இதுதான் ட்ராப்டு ட்ரேடர்ஸ். ஸோ ஒரு இடத்துல எங்க வந்துட்டு என்னன்னா யாரு ட்ராப் ஆகுறாங்கன்னு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல கான்டெக்ஸ்ட் ரீடிங் சொல்லுவாங்க சார். இந்த ஆர்டர் ஃப்ளோ இப்போ நீங்க பார்க்கும்போது இந்த கோபிநாத் சார் சொன்னாரு, யோ கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதியா அப்படின்னு சொன்னாரு. இதை விட இன்னும் ஒன்று இருக்கும் சார், மார்க்கெட் ப்ரொஃபைல். அது என்ன பண்ணுன்னா கான்டெக்ஸ்ட் ரீடிங்கா சொல்லும். இந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு சினிமா படம் இருக்கு சார், அதுல ஒரு ஹீரோ, ஹீரோயின், வில்லன் 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஹீரோயினை வில்லன் கடத்திட்டு போயிட்டாரு, அடுத்து என்ன சார் நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும் சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க யாராவது. ஹீரோ, ஹீரோயின், வில்லன் 3 பேர் இருக்காங்க அந்த படத்துல. ஹீரோயினை வில்லன் கடத்திட்டு போயிட்டாரு, அடுத்து என்ன நடக்கும்? ஏங்க யாராவது சொல்லுங்களேன், என்ன ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. ஹீரோ போய் காப்பாத்துவாரு, இந்த முகமது சார் சொன்னாரு, ஹீரோ போய் காப்பாத்துறாரு. அப்போ இதுதான் சார் வந்துட்டு என்னன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல்ல சொல்லும். அது ஒரு கான்டெக்ஸ்டா சொல்லும். என்ன சொல்லும்னா, யோ செல்லரை வந்துட்டு என்னன்னா இங்க பையரை ட்ராப் பண்ணிட்டான், அப்ப அடுத்து என்ன நடக்கும்? மார்க்கெட்டு மேல போகும். யோ பையரை செல்லரு ட்ராப் பண்ணிட்டான், அடுத்து என்ன நடக்கும்? மார்க்கெட்டு கீழே போகும். அப்ப அந்த ட்ராப் அப்படின்ற ஒரு விஷயத்த மார்க்கெட் ப்ரொஃபைல்னு நல்லா சொல்லும் சார். அழகா கான்டெக்ஸ்டா வந்துட்டு என்ன பண்ணணும் அது சொல்லும். அது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க எல்லா சிஸ்டமே நான் எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட காலுக்கு கீழே தான் இருக்குது மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ இதெல்லாம். பட் ஆனா என் கண்ணுக்கு வந்துட்டு என்ன தெரியல. அப்ப ரொம்ப நாள் கழிச்சு அதை வந்துட்டு என்ன பாக்குறேன், இதுவும் 10ஓட 11 இது ஏதாவது இண்டிகேட்டரா அப்படின்னு பார்க்கும்போது எடுத்த உடனே சொன்னான், மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ் நாட் அ இண்டிகேட்டர் அப்படின்னா. இண்டிகேட்டர் இல்லையா அப்படின்னா இது என்னதுப்பா, ஏதாவது ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு கேட்டா அடுத்த வார்த்தை சொன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் நாட் அ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா. அப்போ இது இண்டிகேட்டரும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. அப்போ என்னதுடா இது அப்படின்னா, இது வந்துட்டு என்ன ஒரு கான்டெக்ஸ்ட் ரீடிங் டூல் அப்படின்னா.
அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த பக்கத்தையே புரட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா இன்னும் நிறைய கிளாஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனா அவங்க ஃபுல்லா என்ன பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா கதையா சொன்னாங்க. நான் மார்க்கெட்ல வந்துட்டு என்னன்னா நான் கமெண்ட்ரி கொடுக்க போறது இல்லை. மார்க்கெட் இப்போ லெஃப்ட்ல போகும் ரைட்ல போகும் அப்படின்னு வந்துட்டு நான் கமெண்ட்ரி கொடுக்க போறது இல்லை, நான் கால்ஸ் கொடுக்க போறது இல்லை, டிப்ஸ் கொடுக்க போறது இல்லை, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ண போறது இல்லை. அது எதையுமே நான் பண்ணது கிடையாது, பண்ணவும் மாட்டேன். இது வரைக்கும் பண்ணது கிடையாது, இனிமேலும் பண்ண மாட்டேன். எனக்கு தேவை என்ன? நான் இழந்ததை வந்துட்டு என்னன்னா எடுக்கணும். ரெண்டாவது என் வாழ்க்கைக்கு தேவையானதை இது பண்ணிக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவையோ அது எனக்கு போதுமானது. அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்றதையே எனக்கு தகுந்த மாதிரி அதோட கரு மாறாம நான் வச்சுக்கிட்டேன் சார். அதோட கருவை மாத்திரக்கூடாது. எனக்கு தேவையான மாதிரி வந்துட்டு என்னன்னா எனக்கு போதுமான மாதிரி வந்துட்டு என்னன்னா நான் வச்சுக்கிட்டேன். அப்போ இவங்க எல்லாருமே என்ன இது பண்ணாங்கன்னா அந்த கான்டெக்ட் ரீடிங்னு சொல்லிட்டு அதை நிறைய அது இருக்கும், ஒரு 60-65 கான்செப்ட் இருக்கும். அப்படி வந்துட்டு என்னன்னா இருக்கிறது எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் என்னட்ட நான் போன கிளாஸ்ல வாந்தி எடுத்துட்டாங்க. அப்போ என்னால அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு முதல்ல சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சாதானே சார் கேள்வியை கேட்க முடியும். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசும்போது இங்க யார் கொஸ்டின் கேட்கறாங்க நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்ஸ்டன்டா அங்கேயே அதை இது பண்ணிட்டு போறேன். பட் நான் போன கிளாஸ்ல அந்த மாதிரி யாருமே பண்ணல. நான் போன கிளாஸ்ல எல்லாம் மைக் மியூட்ல இருக்கும், எல்லாரோட கமெண்ட்ஸும் ஆஃப்ல இருக்கும், யாரு கூட இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஆஃப்லைன் கிளாஸா இருந்தா கரெக்டா என்கிட்ட மைக் வராம பாத்துப்பானுங்க, ஏன்னா நான் நிறைய கேள்வி கேட்கிறேன்னு. காலையில இருந்து 13 சப்ஜெக்ட் எடுத்துட்டு சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம் 1 மணி நேரம் வந்துட்டு என்னன்னா கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சாங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் புரிஞ்சாதானே நான் கேள்வியை கேட்க முடியும். சப்ஜெக்டே புரியாத ஒருத்தன் கேள்வி எப்படி கேட்க முடியும்? ஸோ அந்த மாதிரி தான் நான் போன எல்லா கிளாஸ்லயும் இருந்தது. அது நான் அவங்க பேர்ல நான் தவறா சொல்லலை. எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு என்னன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு இல்லை. ஈவன் நான் மார்க்கெட்ல 2002 இருந்து இருந்தா கூட, ஏன்னா அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றதே அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கான்டெக்ஸ்டா வந்துட்டு என்ன பண்ணுன்னா இருக்கும், கான்டெக்ஸ்டா வந்துட்டு என்ன பண்ணா இருக்கும். அப்ப எனக்கு அது புரியல, விளங்கலை. ஸோ அப்பதான் நான் என்ன இது பண்ணிட்டேன்னா எந்த ட்ரெயினரும் வந்துட்டு என்னன்னா எனக்கு சொல்ற மாதிரி வந்துட்டு என்னன்னா எனக்கு புரியுற மாதிரி அவங்க சொல்லி கொடுக்கல. நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னு நான் சொல்லலை, எனக்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு சொல்ல தெரியல. அப்ப எனக்கு புரியுற மாதிரி வந்துட்டு என்னன்னா யார் சொல்லுவான்னு பார்த்தா சார்ட் சொல்லுன்னு நம்புனேன் சார். ஸோ என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைல நான் போயிட்டு அந்த சார்ட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த ட்ரெயினர் சொல்லாத விஷயத்த அந்த சார்ட் சொல்லும் சார். அந்த ஜென்ரலா பிரைஸ் ஆக்ஷன்ல வந்துட்டு என்னன்னா ஏஎல் புரூக்ஸ் அந்த அவங்களோட இதுல எல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஃபீல் த பிரைஸ் அப்படிம்பாங்க, ஃபீல் த பிரைஸ் அப்படிம்பாங்க. ஆனா ஃபீல் த ப்ரொஃபைல் சார். அந்த ப்ரொஃபைல வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த சார்ட் கூட பார்க்கும்போது அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா வந்துட்டு என்னன்னா என்கிட்ட சொல்லுது. இந்த இங்க எனக்கு ஆர்டர் ஃப்ளோ சொல்லிடுச்சு. இது நான் போட்டு போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னடா இங்க செல்லர் வந்துகிட்டே இருந்தா ஒரு இடத்துலயும் பையர் வரவே இல்லை, தப்புன்னு இங்க பார்த்தா 47,000 வந்துட்டானே, டேய் என்னடா இது அப்படின்னா, மாப்பிள்ள இங்க வந்துட்டு என்ன செல்லரை ட்ராப் பண்ண போறேன், அதனால பார்த்து உஷாரா வச்சுக்க பொசிஷனை அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அப்போ அந்த சார்ட் எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்கிரீன் ஹவர்ஸ் இந்த எனக்கு ஆக்சுவலா சொல்றேன் நான் ஜென்ரலா அந்த வெரிகோஸ் வெயின்றது யாருக்கு வரும், நின்னுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு வரும் இல்லையா? அதுதான் சார் இல்ல, உக்காந்துக்கிட்டே வேலை பார்த்தவங்கனாலும் வரும் சார். பிளட்டு காலுக்கு கீழே வந்துட்டு என்ன போகலன்னா வரும். எனக்கு வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு சார். பல இரவுகள் நல்லா தின்னுட்டு அந்த பக்கம் ஊதிட்டு அப்படியே உட்காந்து எந்த கான்செப்டை கொடுத்தீங்கனாலும் 2 வருஷம் டேட்டா கொடுத்தீங்கனாலும் ஓவர் நைட்ல உட்காந்து அதை பேக் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்துருவேன். ஆனா அதை வச்சு ட்ரேட் பண்ண முடிஞ்சதான்னு கேட்டா இல்ல, அந்த கிளாரிட்டி அந்த எட்ஜ் இல்லை. இந்த டயாபெட்டிக் வந்து என் கட்டை விரல் காலை எடுத்துட்டோம் சார். நான் இதை வந்துட்டு ஒரு சிம்பத்திக்காக நான் சொல்லலை. நம்ம மார்க்கெட்ல நம்ம வந்துட்டு என்னன்னா பணத்தை ஹெல்த்தை இழந்து பணத்தை சம்பாதிச்சு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் இதை சொல்றேன். அஸ் அ பிரதரா ஃப்ரெண்டா வந்துட்டு என்ன பண்றேன்னு சொல்றேன். மார்க்கெட்ல ஹெல்த்தை இழந்து உடல் நலத்தை இழந்து இங்க பணம் சம்பாதிச்சு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ஆஸ்பத்திரி செலவு பண்ணோம். வெரிகோஸ் வெயின் டயாபெட்டிக் உட்காந்தே வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணி கட்டை வரல வந்துட்டு என்னன்னா எடுத்து விட்டானுங்க. இந்த உட்காந்துட்டு இருக்கிறேன் சரியா? ஸோ அதனால அப்படி பண்ணாதீங்க. பீஸ்ஃபுல்லா வந்துட்டு ட்ரேட் பண்ணணும், பயந்து ட்ரேட் பண்ணாம பீஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். அப்படி ட்ரேட் பண்றதுக்கு என்ன சிஸ்டம் இருந்தாலும் பண்ணுங்க சார். எந்த சிஸ்டம்னாலும் அது ஆர்டர் ஃப்ளோ தான் இல்லை, மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் இல்லை, வால்யூம் ப்ரொஃபைல் தான் இல்லை. பீஸ்ஃபுல்லா நிம்மதியா வந்துட்டு ட்ரேட் பண்றதுக்கு என்ன இருக்கோ அந்த சிஸ்டமை தேடுங்க. அது இன்ட்ராடே தான் இருக்கணும்னு இல்லை, ஸ்விங் ட்ரேடிங்கா இருக்கட்டும்,
இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர் என்னவானா கூட இருக்கட்டும், தயவு செஞ்சு மார்க்கெட்டில் நான் இழந்தது பணத்தை விட நான் வந்துட்டு ஹெல்த்தை தான் சார் ஜாஸ்தியாக வந்துட்டு என்ன இழந்திருக்கேன், நேரத்தை நிறைய இழந்திருப்பேன். அதனால இந்த வார்த்தையை சொல்லிக்கிறேன். ஏன்னா முடிய போகிற டைம் நான் 3 நிமிஷம் தான் இருக்கு, சரியா? அதனால இந்த வார்த்தையை வந்துட்டு என்ன சொல்றேன். ஸோ இதுதான். ஸோ அதனால ஒரு எட்ஜோட ட்ரேட் பண்ணணும். என் கண்ணுக்கு தெரியணும், என்ன கன்வின்ஸ் பண்ணணும், நீ அட்ரா பை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துட்டு என்ன பண்ணும், நமக்கு அந்த கன்வின்ஸை கொடுக்கணும், அந்த ட்ரேடு எட்ஜ் வந்துட்டு கொடுக்கணும். அப்படி இருந்தா பண்ணுங்க. இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு விட்டுட்டு வேற ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பார்த்துட்டு போறது ஆல்வேஸ் பெட்டர் சார். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். நான் இருந்த மாதிரியே எல்லாரும் மார்க்கெட்ல இருக்கணும்ன்றதெல்லாம் இருக்க முடியாது. என்ன கேட்டா இருக்கவும் கூடாது சார். ஆக்சுவலா நான் விட்டுட்டு எப்பவோ வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன்னா வேற ஏதாவது வேலை வெட்டியை பார்த்துட்டு போயிருக்கணும். இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால பண்ண முடியலன்னு. பட் நான் அந்த தப்ப பண்ணேன். நல்ல ஜாப்பை வந்துட்டு என்ன ரிசைன் பண்ணேன், கடன் வந்துட்டு என்னன்னா வாங்கினேன், லோன் போட்டு வந்துட்டு ட்ரேட் பண்ணேன், கஷ்டப்பட்டு வாங்கின வந்துட்டு என்னன்னா சென்னையில வாங்கின இடம் வீடு அது எல்லாத்தையும் விற்றேன். இன்னும் சென்னையில ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அதை அந்த டைம்ல விற்க முடியல, எவனும் வாங்கல. அது ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட இருக்கு, அதனால எவனும் வாங்கல. அதனால அது ஒண்டி தப்பிச்சிச்சு. இல்லைன்னா அதையும் கொடுத்துட்டு சொல்லி முடிச்சுட்டு போயிருப்பேன். ஸோ அதனால ஃபைனலா வந்துட்டு என்ன சொல்றேன், மார்க்கெட்ல ஹெல்த்தை வந்துட்டு என்ன இழந்துடாதீங்க. பணத்தை சம்பாதிச்சிடலாம், அது மேட்டரே இல்லை, பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஹெல்த்தை இழந்துடாதீங்க. இது பர்சனல் அட்வைஸா வந்துட்டு என்ன சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் சார். ஒரு எட்ஜோட ட்ரேட் பண்ணுங்க. அந்த எட்ஜுக்கு என்ன டூல் இருக்கோ அதை தேடுங்க. அது கிடைச்சிச்சுன்னா அதை வச்சுட்டு போங்க. இல்லைன்னா விட்டு கடாசிட்டு மல்லிகைப்பூ இட்லி தேங்காய் சட்னி அழகான மனைவி அன்பான குழந்தைகள்னு இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுறது பெட்டர். நரகமாக்கிக்காம 42 வயசுல வந்துட்டு பிள்ளைக்கு தொட்டில் ஆட்டிட்டு இருக்கிறேன் நான். தயவு செஞ்சு வந்துட்டு என்ன அதை பண்ணாதீங்க. சரி, அந்த ஜாப்பை ரிசைன் பண்றது, கடன் வாங்கி வந்துட்டு என்ன போடுறது, பொண்டாட்டி புள்ள நகை அடமானம் வச்சுட்டு உள்ள வந்துட்டு போடுறது, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. மார்க்கெட்டுன்றது ஃபைனல் வேர்ட்ஸா சொல்லிட்டு முடிக்கிறேன். மார்க்கெட்டுன்றது ஒரு பணக்காரன் மேலும் பணத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கான இடமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்ககிட்ட தான் ப்ரெஷர் இருக்காது, அவங்ககிட்ட தான் பெரிய கமிட்மெண்ட் இருக்காது. மிடில் கிளாஸ் அப்படின்னாலே வந்துட்டு என்னன்னா அங்கே கமிட்மெண்ட்ன்றது ஒன்று வந்துடும் சார். அப்போ வந்துட்டு மிடில் கிளாஸோ ஏழைகளோ ட்ரேட் பண்ணக்கூடாதாடா அப்படின்னு கேட்டா நான் அந்த பாயிண்ட்ல சொல்ல வரல. கமிட்மெண்ட் இல்லாம ட்ரேட் பண்ணுங்க, ஆர் கமிட்மெண்ட்டை போஸ்ட்பான் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கன்றேன். நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணி இந்த காசை எடுத்து தான் நான் இஎம்ஐ கட்டணும்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த காசை எடுத்து தான் என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு வந்துட்டு என்ன ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் அது கிடையாது. மார்க்கெட்ன்றது பிஸ்னஸ். அது அதுல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது தான் இது பண்ண முடியும். என்னோட தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்றது மார்க்கெட்டோட வேலை கிடையாது. ஸோ இதுதான். ஓகே கைஸ். ஸோ என்ன வந்துட்டு என்னன்னா டாபிக் என்ன கொடுத்தோமோ அந்த டாபிக் வந்துட்டு இது பண்ணிட்டேன். ஹவு டு ஐடென்டிஃபை குட் பிரேக் அவுட் பார்த்துட்டோம் இன்னைக்கு. ஹவு டு ட்ரேடு ட்ராப்டு ட்ரேடர்ஸ் எப்படி வந்துட்டு என்ன ட்ராப் பண்ணுவாங்க அதையும் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆர்டர் பேஸ்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரும். இப்போ ஜென்ரலாக ப்ரைஸ் பேஸ்டாக நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்துட்டு பார்ப்போம். அப்படி இல்லாமல் ஆர்டர் பேஸ்டாக பார்க்கணும். இது ஹெவியான ஆர்டர்ஸ் வரும். இதில் இன்னும் நிறையா இருக்கு. இதில் வந்துட்டு என்னன்னா இந்த பெரிய ஆர்டர் பிக் ட்ரேடு அந்த மாதிரி வந்துட்டு வர்றது இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இம்பேலன்ஸ் வர்றது, அந்த இம்பேலன்ஸ் வர்றது எல்லாத்தையும் அது ஜோனா மார்க் பண்ணும். இந்த இடம்லாம் வந்துட்டு என்ன பண்ணா எகைன் ப்ரைஸ் திருப்பி அங்கே வரும்போது அந்த இடம் வந்துட்டு என்னன்னா ஸ்ட்ராங்காக வந்துட்டு என்ன பண்ணுன்னா சப்போர்ட் இதாக வந்துட்டு என்ன இருக்கும். ஸோ வைஸ் வருஷா அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அந்த நீங்க பார்த்தீங்கனாலே இங்க பாருங்க அந்த ஒரு கிளாரிட்டி வந்துட்டு என்ன பண்ணுன்னா தெரிய வரும். ஸோ இப்படி வந்துட்டு என்ன பண்ணும், ஒரு ஆர்டர்ஸு அந்த பெரிய ஆர்டர்ஸு அது கூட வந்துட்டு அப்படி டிராவல் பண்ணும்போது அந்த இது பாருங்க இந்த வி ஷேப் ரெக்கவரி இந்த டே தான் நான் பார்த்துட்டு இருந்தோம். இங்க பாருங்க இந்த இடத்துல செல்லர் ட்ராப் ஆனதும் ஒன்ஸ் டே கையை கட் பண்ணதும் பாருங்க 24,589 அங்க இருந்தே பாருங்க சார் 24,850 300 பாயிண்ட் தூக்கிட்டு போனான். காலையில 350 பாயிண்ட் அடிச்சான். இந்த இடத்துல நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். ஏன்னா அங்க வந்துட்டு என்ன செல்லரு டிராப்டுன்றதை நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே கொடுத்துட்டோம். இங்க எகைன் வந்துட்டு என்ன பண்றான், ஒன்ஸ் டே கையை வந்துட்டு ஃபர்தரா பிரேக் பண்றான். இங்க வருது சரியான ஆர்டர். இந்த பாருங்க இந்த பபுள்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இங்க வருது இதுதான் டே கையை பிரேக் பண்ணது. இங்க ஆர்டர்ஸை மட்டும் பாருங்க அப்படியே பீஸ்ஃபுல்லா வந்துட்டு என்ன மார்க்கெட்டை கொண்டு போயிடுது. அப்போ இந்த மாதிரியான வி ஷேப் ரெக்கவரி எல்லாம் வந்துட்டு என்னன்னா அதை ஐடென்டிஃபை வந்துட்டு என்னன்னா பண்ணிக்கி இது பண்ணிக்கும் போது நம்ம தப்பிச்சுக்கலாம் சார், தப்பிச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா நம்ம எடுத்த அந்த ஷார்ட் பொசிஷனை கரெக்டான இடத்துல கொடுத்துட்டு ஓடி போயிடலாம். எகைன் வந்துட்டு நான் இங்கேயே பை பண்ணிடுவேன். பட் காமனா சொல்றேன்,
எகைன் டே கையை பிரேக் பண்ணுது. இப்போ இங்கே டே லோ பிரேக் பண்ணிச்சு, நல்ல செல்லர் வந்தால் ஜெல் பண்ணோம், அப்படி வச்சுப்போம். இங்கே ஃபர்தராக டே கையை பிரேக் பண்ணது, நல்ல பையர் வந்தால் பை பண்ணிட்டோம், அப்படி வச்சுப்போம். இங்கே இருந்துமே இந்த 350 பாயிண்ட் கிடைக்குது. ஸோ அந்த ஃபாலில் 350 பாயிண்ட் வந்துட்டு என்னென்ன கிடச்சிச்சு, அதில் ஒரு 200 பாயிண்ட்டோ 300 பாயிண்ட்டோ பிடிச்சிட்டு ஓடி போயிடுவோம். திருப்பி இங்கே பாட்டமில் இருந்து பாருங்க, இந்த இடம் இருந்துட்டு என்ன இது, இந்த இடம் என்ன, இங்கே தான் 24,300. 24,300 இருந்து 24,900 சார், 600 பாயிண்ட் சார், அடிச்சு கிழிச்சு எடுத்துட்டு போயிடுவானுங்க. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு எட்ஜ் இருக்கணும். என்கிட்ட இந்த கிளாரிட்டி வந்துட்டு என்னன்னா என்கிட்ட இது கொடுக்குது, அதனால இதை நான் வச்சுக்கிறேன். நீங்களும் இதை தான் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல, சரியா? உங்களுக்கு அது மாதிரியான ஒரு எட்ஜ் கிடைச்சிச்சுன்னா எதுல கிடைக்குதோ அதுல வந்துட்டு என்ன வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு இது பண்ணுங்க. ஸோ ஆர்டர் பேஸ்டான அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை இதுவே வந்துட்டு என்ன பண்ணால் மார்க் பண்ணோம். அந்த இடத்துல ப்ரைஸ் வரும்போதெல்லாம் அங்கே வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணிருக்கு, இந்த டே ஆர்டர் ஃப்ளோன்றதை இன்ட்ரா டேக்கு தான் யூஸ் பண்ணோம். முதல் நாள் வர ஆர்டரை வச்சு அடுத்த நாள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அந்த ஜோனுக்கிட்ட அடுத்த நாள் மார்க்கெட்டே வந்துட்டு என்ன கேப் டவுன் பண்ணுது, ஃபர்தர் அந்த இடத்துக்கு வருதுன்னா அந்த ஜோனுக்கு வந்தாலே என்ன பண்ணும், இது பண்ணும். ஸோ இதுதான் ஆர்டர் பேஸ்டான அந்த சப்ளை அண்ட் டிமாண்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், அந்த மாதிரி சார். சரியா? ஓகே, இதுதான் என்ன சொல்ல வரேன், என்னமோல்ல முடிஞ்சு போச்சா, இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. ஸோ இதுதான் இந்த என்னோட வாட்ஸ்அப் நம்பரு. அண்ட் வந்துட்டு என்னென்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு ஜிபூவில் வந்துட்டு என்னென்னா, இப்போ ஜிபூவில் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன ஜிபூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் செந்தில் சாரை வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த செந்தில் சார் இருப்பாங்க. அண்ட் வந்துட்டு ஒன் செகண்ட் தேங்க்ஸ் அண்ட் மேம்க்கும் அண்ட் செந்தில் சாருக்கு அண்ட் ரகு சாருக்கும். ஸோ ரகு சார்லாம் லாஸ்ட் டைம் வந்துட்டு என்ன விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே டேரெக்டாக அவர் வந்துட்டு என்னென்னா பார்த்து பேசியிருந்தாங்க. அண்ட் தேங்க்ஸ், ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் எஸ், நான் ட்ரெண்டிங் டேஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். நான் ட்ரெண்டிங் டேஸ்ல அங்கே ஆர்டரே வராது. ஒரு ஆர்டர் வந்தாலும் அது அந்த டே கையவோ லோவோ பிரேக்கே பண்ணாது. டே கையவோ லோவோ வந்துட்டு என்ன பண்ணாதுன்னா பிரேக். நம்பர் டெல் பண்ணு சுப்ரி, நான் மேல போயிட்டு நம்பர் டெல் பண்ணு. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணாதுன்னா டே கையவோ லோவோ என்ன பண்ணாதுன்னா அது இதுவே வந்துட்டு. ஸோ அப்போ அந்த சைடு வேஸ்ல வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்துட்டு என்ன இருக்கும். ஸோ இதுக்கு தான் நாம மார்க்கெட் ப்ரொஃபைல்லே ஒரு கான்செப்ட் வந்துட்டு என்ன வச்சிருக்கோம், அந்த ஃபீட்பேக் இதெல்லாம் போடு, ஓப்பன் ஆக்ஷன் சாட் பாக்ஸ்ல ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டுருக்கோம். ஓப்பன் ஆக்ஷன் அவுட் சைடு ரேஞ்ச். என் மைக்கு கேக்குதா, நான் பேசிட்டு இருக்கேனா கேக்குதா? இதுதான் அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலு. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இந்த பாருங்க ப்ரீவியஸோட வேல்யூ ஏரியா. ஸோ அந்த வேல்யூ ஏரியாவுக்கு உள்ள வந்துட்டு என்ன இங்க ஓப்பன் ஆகுதுனாலே இங்க வந்துட்டு என்ன ட்ரேட் பண்ண மாட்டோம். இது ஓப்பன் இன்சைட் த ரேஞ்ச். அந்த வேல்யூ ஏரியாக்குள்ள நம்ம பிரைஸோட ஹையர்ல எடுத்துக்க மாட்டோம். வேல்யூ ஏரியா ஹையர்ல போட்டே எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் நம்பர் கேட்டு வருது. சரியா? ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணிப்போனா எடுத்துப்போம். இது நான் ஆன்ல தானே இருக்கிறேன், ஆமா நான் ஆன்ல தான் இருக்கிறேன், கரெக்ட். ஸோ இப்படி வந்துட்டு என்ன பண்ணிப்போனா எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு என்ன ட்ரேட் பண்ணுவோம். அப்போ நீங்க சார் பைஜு சார் கேட்ட கேள்வி என்னன்னா, இது சைடுவேஸ் மார்க்கெட்ல பண்ண முடியுமா அப்படின்னா, ஓப்பனிங் ஆகிறத வச்சே நம்மளால சொல்லிட முடியும் சார். இன்னைக்கு டே வந்துட்டு என்ன இது சைடுவேஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதுல ஓப்பன் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல, அதை வச்சு இன்னைக்கு ஃபேக் பிரேக் அவுட் தான் நடக்கும் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ அதனால தான் நான் அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அதை ரெண்டையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா கம்பைன் பண்ணேன். கிளியரா சார்? ஓகே, அந்த மேடம் வந்துட்டு என்ன ரெக்கார்டிங் வந்துட்டு என்னன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்களா சார், சொல்லியிருக்கிறாங்க. ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஃபர்தரா வந்துட்டு மேடம்கிட்ட வாங்கிக்கலாம். வேற அப்புறம் எல்லாருக்குமே மெயில்ல வந்துரும் சார். எல்லாருக்குமே மெயில்ல வந்துட்டு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஹோப் ஐ திங்க் வந்துட்டு உங்களோட நேரத்தை வீணடிக்காம விரயம் பண்ணாம என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நாளமா நம்புறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஜிபு அண்ட் ஜிபு டீமுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஃபர்தரா அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்துட்டு ஜிபுல இல்லாதவங்க வந்துட்டு என்னன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்துட்டு என்ன வேணும்னா அங்கே செந்தில் சாரோட நம்பர் வந்துட்டு இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. செந்தில் சார் நம்பர் வந்துட்டு என்ன தர்றேன். ஸோ உங்களை ஃபர்தராக கான்டாக்டும் பண்ணுவாங்க, இது பண்ணிக்கலாம். நல்ல சப்போர்ட் இருக்கும். எனக்கு ஜிபுவை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக வந்துட்டு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்கர்ன்றவங்க எப்படி இருந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டுன்றதே ஒரு டெக்னிக்கலாக வந்துட்டு ரன் ஆகுறது தான் இல்லையா? அப்போ அதில் ஒரு கிளிச்சஸ்ன்றது வரத்தான் செய்யும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான ப்ரோக்கர்ஸாக இருக்கணும். ஸோ கால் பண்ணால் வந்துட்டு அட்டன் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு இதாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் இதில் ஜிபுவில் வந்துட்டு என்ன அந்த சப்போர்ட் வந்துட்டு என்னென்னா நல்லா இருக்கும், அதை எடுத்து இது பண்ணுவாங்க, அந்த இது நல்லா இருக்கும். ஸோ ஃபர்தராக வந்துட்டு வேணும்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக அந்த பிளான் வந்துட்டு இருக்கும், அதை வந்துட்டு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்? வேறு ஒன்றும் கொஸ்டின்ஸ் இருக்கா?
ஸோ Thank you. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணலாம். சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே. சாட் பாக்ஸில் வந்துட்டு என்ன போடுங்க, மேடம் வந்துட்டு என்ன இது பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஸ்டே டியூன். ஜிபு கூட இருங்க. இன்னும் நம்ம அடுத்து வந்துட்டு என்ன, நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், வெறும் ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு தான் பார்த்துருக்கோம் இல்லையா. இன்னும் மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்கு, வால்யூம் ப்ரொஃபைல் வந்துட்டு என்ன இருக்கு, ஆர்டர் ஃப்ளோலையுமே இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்துட்டு என்ன இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். ஸோ ஃபர்தராக வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம இது பண்ணுவோம் நான் அடுத்தடுத்த மீட்டிங்கில். ஸோ ஜிபு கூட கனெக்ட் பண்ணி வந்துட்டு என்ன இருக்கு. ஓகே. Oh, yes, sir. Thank you so much, sir, for joining and sharing all your knowledge with us. தேங்க்யூ மேம். Thank you so much, sir. Thank you. And நம்ம சாட் பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். Can just go and click it out and ஆக்சுவலா வந்துட்டு எஸ், அந்த ஃபீட்பேக்கை வந்துட்டு என்ன தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபில்அப் பண்ணுங்க. இது எதுக்கு கேட்குறேன் அப்படின்னீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன், எல்லாமே நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கு என்ன நான் திருத்திக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் மோர் கண்டென்ட் வந்துட்டு கொடுக்கணுமா, இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா, இல்லை இன்னும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கணுமா அப்படின்னு நான் என்ன திருத்திக்கிறதுக்கும் அந்த நெக்ஸ்ட் மீட்டிங்கில் வந்துட்டு என்ன கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு வந்துட்டு என்னன்னா அந்த சுப்ரீனா மேடம் வந்துட்டு போட்ட அந்த ஃபீட்பேக் ஃபார்ம், அதில் ஃபீட்பேக் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. ஃபீட்பேக் தான், இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத தாண்டி உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை சொல்லுங்க. என்ன தோணுச்சோ, இல்லையா அது சும்மா நீ முடிஞ்சு போனதை வச்சுக்கிட்டு நீ இது பண்ணிட்டு இருக்கிற அப்படி தோணுச்சுனாலும் அதையும் சொல்லுங்க. கழுவி ஊத்துறதுனாலும் ஊத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு என்ன தோணுச்சோ, நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதை சொல்லுங்க. சரியா? அண்ட் கன்சர்ன் ஆர்எம் நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சாட் பாக்ஸ்ல. ஸோ அவங்க பேர் சந்திரபோஸ் அண்ட் கீழே காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ எனி குவாரிஸ் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். அண்ட் நம்ம வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது சாட் பாக்ஸில், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஐ திங்க் ஏதோ கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்க சார். ஜிபு அக்கௌண்ட்டு அந்த அந்த மேடம் வந்துட்டு என்னன்னா அந்த ஆர்எம் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலாக இது கிடையாது, மேடம் வந்துட்டு என்னென்னா பண்ணுவாங்க. அவங்க நான் ஜிபு எம்ப்ளாயோ ஜிபுவோட இதுலேயோ இல்லை, மேடம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மேடம் அவங்கள இது பண்ணுங்க. ஓகே. செஷன் வாஸ் வெரி குட். தேங்க்யூ. ஸ்டாக்ஸுக்கெல்லாம் இன்னொரு மீட்டிங்கில் நம்ம பார்ப்போம் சார், ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்துட்டு வால்யூம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சார். ஸ்டாக்ஸு, கரன்சி, கமாடிட்டி, நீங்கள் என்எஸ்சியில் கொடுக்குற அந்த பேரு, குரூட் ஆயில், சில்வர், கோல்டு, வால்யூம் எதில் இருக்கோ, பிஎஸ்சி எதுலெல்லாம் இருக்குதோ அதை எல்லாமே நீங்கள் தாராளமாக வந்துட்டு என்ன பண்ணலாம். ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டிருக்கோம். You can just go click it out and fill it up. Can we end up the session, sir? Yes ma'am. Yes, sir. Yes, sir. Thank Sure. you. Thank you so much, sir. Thank you for joining and thank you for joining all. Thank you. Thank you. Thank you all. Thank you so much.